அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிஷோர் குமார். ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் முகல் எம்பரர் அக்பர் வரைக்கும் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் ஷாஜஹான், அண்ட் தென் வி ஆர் கோயிங் ஆல்சோ டு சி த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த முகல் எம்பரர் இன் டெக்கானி ஸ்டேட்ஸ். டெக்கானி ஸ்டேட்ஸில் அவங்களுடைய கன்சாலிடேஷன் எப்படி நடந்திருக்கு அதையும் கொஞ்சம் பார்ப்போம். முகல் எம்பரஸோடைய அந்த ஃபாரின் பாலிசி அதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையில்லை. பட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சால் போதும். இதெல்லாம் ஜஹாங்கீரை பற்றி ஷாஜகானை பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். அப்புறம் டெக்கானி ஸ்டேட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரியணும். ஓகே, ஸோ இஃப் யூ சி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th and 15th சாப்டரை பார்க்க போகிறோம். பட் வி ஆர் கோயிங் டு சி இன் திஸ் ஆர்டர். 15th அதுக்கப்புறம் 14th போக போகிறோம். ஓகேங்களா? இந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தீங்க அப்படின்னா, ஜஹாங்கீர் வந்து ஆஃப்டர் அக்பர் டைட். அக்பர் எப்போ வந்து இறக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1605 இறக்குறாரு. அதுக்கப்புறமா வந்து ஜஹாங்கீர் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஜஹாங்கீர் வந்து 3rd நவம்பர் 1605 அவர் வந்து அவரோட ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் யாருக்கும் பிறக்கிறாருன்னா அக்பருக்கும், அதுக்கப்புறம் ராஜ்புட் பிரின்ஸ் ஆன அந்த மரியம் ஹுர் ஜமானி பேகம், அவங்க 2 பேருக்கும் பிறக்கிறாரு. எங்கே பிறக்கிறாரு? 1569 ஃபதேபூர் சிக்ரியில் பிறக்கிறார். 1569 ஃபதேபூர் சிக்ரி இந்த சிட்டியை வந்து அக்பர் வந்து ஆக்ராவில் கட்டுறாரு. இங்கே தான் வந்து அவர் பிறக்கிறார். ஓகேங்களா? ஜஹாங்கீர் பிறக்கிறார். ஸோ இவர் தான் ஜஹாங்கீர். ஓகேங்களா? இவருடைய பீரியடில் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்ரைட் பெயிண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினியேச்சர் பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸ். மினியேச்சர் பெயிண்டிங் அக்பருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கதைகளையும் இந்த காமிக் வடிவில் வந்து அவர் வந்து மாற்றுறாரு. அப்போ காமிக் வடிவில் மாற்றும் போது எல்லாமே சின்ன சின்ன கேரக்டர்ஸாக வந்து உருவாகுதுல்ல. அதனால் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் வந்து அப்போ ஃபேமஸாக இருந்துச்சு. அக்பருக்கு அப்புறம் இவருடைய பீரியடில், ஜஹாங்கீர் பீரியடில் இவருக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ரைட்ஸ் வரைகிறதுல ரொம்ப ஆசை. ஸோ அதனால் ஹீ ப்ரொமோட்டட் தீஸ் கைண்ட் ஆஃப் பெயிண்டிங். அதுவும் இல்லாமல் இவரோட பீரியடில் தான் இதுக்கு பின்னாடி இந்த ஹாலோன்னு பேர், இந்த ஹாலோலாம் வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வராரு. அதுக்கப்புறமா வந்து ஒரே பெயிண்டிங்கை 3 டிஃப்ரெண்ட்டான பெயிண்டர்ஸ் வந்து வரைவாங்க. ஒரே பெயிண்டிங்கை 3 டிஃப்ரெண்ட்டான பெயிண்டர்ஸ் வரைவாங்க. அதாவது வந்து ஒருத்தர் வரைவார், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஹாலோ போடுவார், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அந்த இதுக்கு வந்து பெயிண்டிங்க்கு வந்து கலர் கொடுப்பாரு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஹாங்கீர் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி துசுக் ஐ ஜஹாங்கீரி, துசுக் ஹை ஜஹாங்கீரி அதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் எதை வரைஞ்சது, அதாவது யார் வந்து அவுட்லைன் கொடுத்தது, யார் வரைஞ்சது, யார் பெயிண்டிங் பண்ணது அப்படிங்கிறதே என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட பெயிண்டிங் பண்ணுற ஸ்டைலை வச்சு, அவங்க அவுட்லைன் போடுற ஸ்டைலை வச்சு என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியும்னு கிளைம் பண்ணுறாரு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு பெயிண்டிங்கில் ஆர்வம். அதனால தான் முகல் பெயிண்டிங் யாரோட பீரியடில் வந்து ஜனித்துக்கு போகுது, அதாவது வந்து அந்த டாப்புக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டியூரிங் த பீரியட் ஆஃப் ஜஹாங்கீர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இனிஷியலான பீரியடில் இப்போ ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி ரிபல்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஃபாதர். 1597 ஹி ரிபல்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஃபாதர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்பருக்கு ஜஹாங்கீர் தான் ரொம்ப ஃபேவரட்டான சன். இன்ஃபேக்ட் வந்து ஒரு பையன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அக்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சலீம் சிஸ்தி அவர்கிட்ட போயிட்டு வேண்டுவார். அவருடைய அருளால் பிறந்ததுனால தான் இவருக்கு பேர் சலீம்னே பேர் வைப்பார், முகமது சலீம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஒரு பெஸ்ட்டான எஜுகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் இவரை தான் வந்து அடுத்த மன்னராக மாற்றணுங்கிறதுக்காக நிறைய ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரால் வந்து பொறுக்க முடியல. என்ன மன்னராகணும்னு ட்ரைனிங்லாம் கொடுத்து வச்சுட்டு இப்படியே சைட்லேயே உட்கார வச்சுருக்கீங்களே அப்படின்னு 1597 இஸ் ரிபலிங் அகேன்ஸ்ட் ஹிஸ் ஃபாதர். அதுக்கப்புறம் இவரை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் இவரோட ஃபேவரட் சன்னாக வந்து இவர் இல்லாமல் போயிடுறாரு. மற்ற சன்ஸை வந்து இவர் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறார். பட் முரதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து மிர்சாவா இருக்கட்டும், அதர் அக்பர் சன்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்பரோட காலகட்டத்திலே இறந்து போயிடுறாங்க. ஸோ இவர் மட்டும்தான் வந்து ஒரே சன்னாக இருக்கார். அதனால ஈஸியாக இவர் வந்து வந்துடுறாரு.
பட் இவர் என்ன பண்ணுறாரு, அக்பர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஹாங்கீருடைய சன்ஸ், அவருடைய பிள்ளைகளுடைய மற்ற சன்ஸ், இவங்களையுமே வந்து அரியணையில் ஏற்றணுங்கிறதுக்காக நிறைய வேலைகளை பண்ணுறாரு ஜஹாங்கீருக்கு எதிராக. ஸோ அதில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஸ்ரு, பிரின்ஸ் குஸ்ரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து அடுத்து வரணும், அதாவது வந்து கிராண்ட் ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் நான் தான் வரணும் அப்படின்ட்டு அவருடைய அப்பாவுக்கு எதிராகவே அவர் வந்து கிளர்ச்சி பண்ணுறாரு. ஜஹாங்கீருக்கு எதிராகவே குஸ்ரு வந்து கிளர்ச்சி பண்ணுறாரு. இந்த கிளர்ச்சிக்கு வந்து யார் வந்து ஆதரவு கொடுக்கறது, அதாவது வெறும் ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுறாரு 5th சீக் குரு, குரு அர்ஜுன் தேவ். 5th சீக் குரு அவர். ஓகேங்களா, அந்த டைமில் அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஸோ வந்து அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெபலியன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஃபெயிலியர் ஆனவுடனே குஸ்ரு வாஸ் பார்ஷியலி பிளைண்டட். ஸோ அவருடைய அந்த இது வந்து அதோட போயிடுது. ஓகேங்களா, அவங்களோட ஆம்பிஷன் அதோட அழிஞ்சு போயிடுது. நெக்ஸ்ட் வந்து இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணார்ல குரு அர்ஜுன் தேவ், அவரையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இஸ் குரு அர்ஜுன் தேவ். ஸோ அவரையும் பிடிச்சிட்டு வந்துட்டு ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he demands him to change the religion, இஸ்லாமுக்கு மாறணும் அப்படின்னு வந்து டிமாண்ட் பண்ணுறாரு. அவர் முடியாது அப்படின்றாரு. ஸோ he was tortured and put to death. ஓகேங்களா, அப்போ இதுவும் ரொம்ப முக்கியம். 5th சீக் குருவை எக்ஸிக்யூட் பண்ணது யாரு அப்படின்னா இட் இஸ் ஜஹாங்கீர். ஹியர் ஸ்டார்ட்ஸ் த ரிவல்ரி பிட்வீன் த முகல் எம்பரர் அண்ட் சிக்ஸ். இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கார்டியில் தான் இருக்காங்க. ஓகேங்களா, இன்ஃபேக்ட் வந்து ஹர்மந்திர் சாஹிப் அப்படிங்கிற அந்த ஒரு அவங்களுடைய டெம்பிளை வந்து கட்டுறதுக்கு இடம் கொடுக்கறதே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முகல் ரூலர்ஸ் தான். அக்பர் தான் கொடுக்குறாரு. 1580s வந்து அவங்களுக்கு வந்து இடம்லாம் கொடுக்குறாரு அம்ரிஸ்டரில் இடம் இது பண்ணுறதுக்கு, அவங்களுடைய அந்த கோயில்களை கட்டுறதுக்கு. அவ்வளோ கார்டியலாக இருந்தது. 5th சீக் குருவை எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்து 2 பேருக்கும் வந்து ரிவல்ரி ஆரம்பிச்சிடுது. அது எப்போ பீக்குக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் டைமில் பீக்குக்கு போகும். அது ஏங்கிறத நம்ம அவுரங்கசீப் பார்க்கும்போது சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இனிஷியல் பார்ட் ஆஃப் த ரிபலியன். ஜஹாங்கீர் அந்த டைமில் வந்து அவருடைய இதுவும், அதுக்கப்புறமா வந்து ஒரு சில நோபல்ஸ் வந்து ரிபல் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே அவர் அடக்கிடுவார். அவருடைய பிக்கஸ்ட் விக்ட்ரினா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேவாரை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான். டிஸ்பியூட் பிட்வீன் த மேவார், இது அக்பராலேயே வந்து சாதிக்க முடியாத ஒரு விஷயம். இதை வந்து இவர் சாதிப்பார். ஓகேங்களா, அதாவது ராணா ஆஃப் மேவார் பிரதாப் இருக்கார் பார்த்தீங்களா, ராணா பிரதாப், அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் எதிர்த்து போராடுவார். பேட்டில் ஆஃப் ஹல்திகாத்தி பற்றிலாம் நம்ம கன்சாலிடேஷன் ஆஃப் முகல் எம்பரர் பற்றி நம்ம பேசும்போது பேசியிருப்போம். பேட்டில் ஆஃப் ஹல்திகாத்திக்கு அப்புறம் பில் ட்ரைப் உதவிகளோட அவர் வந்து கொரில்லா வார்ஃபேரில் ஈடுபட்டு இருப்பார். 1597 ஒரு 53 வயசு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவ்வை இழுக்கும்போது வந்த இன்ஜுரியில் அவர் வந்து சஸ்கம் பண்ணி செத்து போயிடுவார். ஸோ அவருக்கு அப்புறம் அவருடைய பையன் அமர் சிங், அவர் வந்து ராணாவாக மாறுவார். ஓகேங்களா, அவருடைய பையன் அமர் சிங், இவருமே வந்து அவங்களோட அப்பா வழியில் முகலை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருப்பார். அதுக்கப்புறமா வந்து ஜஹாங்கீர் வந்ததுக்கு அப்புறமா வந்து நிறைய அஃபென்சிவான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவார். ஜஹாங்கீர் மேவாரை எப்படியாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஹாங்கீரே வருவார். ஜஹாங்கீரே வந்து அந்த போரை தலைமை எடுத்து நடத்துவார். ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் 1613 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த மோர் ப்ரெஷர் ஆஃப் முகல், அவர் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அமர் சிங் வந்து ஓகேன்னு ஒத்துப்பார். அவருடைய பையன் அமர் சிங்கோடைய பையன் கரண் சிங்கை அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாரு. ஓகேங்களா, நான் வந்து உங்களுடைய சூசரிட்டியை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு. ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கரண் சிங்கை நல்லா கார்டியலாக வரவேற்று அவருக்கு வந்து ஒரு 5000 மன்சப்பும் கொடுக்குறாரு. அமர் சிங்கு நேரடியாக வரணும்னு வந்து எதிர்பார்க்கல. அதை வந்து அவர் விட்டுறாரு. அந்த ஈகோவை அவர் டச் பண்ணாமல் விட்டுறாரு. இந்த ஒரு காரணம், இந்த டிப்ளமசியால் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேவாரும் முகல் சூசர்னிட்டிக்குள்ளே வருது. ஓகேங்களா, ஆனால் இதுக்கு முன்னாடி இவர் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் இந்த தப்பை பண்ணுவார். ஓகேங்களா, என்ன பண்ணுவார், டைரக்டாக ராணா பிரதாப்பே வரணும், வந்து அவருடைய சூசர்னிட்டியை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுலேருந்து தான் சண்டையே வரும். ஓகேங்களா, அந்த சண்டையை திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் இவர் பார்த்துப்பார். ஓகே, இது அவருடைய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஜஹாங்கீருடைய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்னா இதுதான். நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து நிறைய பெயிண்டர்ஸை வந்து இது கொடுத்துட்டு இருந்தார். ஓகேங்களா, அவருக்கு வந்து பேட்டர்னைஸ் கொடுத்துட்டு இருந்தார். அந்த பெயிண்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பெயிண்டர்ஸ் அபுல் ஹசான், அப்புறமா வந்து மன்சூர். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய பெயிண்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி பேர் வந்து
துசுக் ஐ ஜஹாங்கீரி பெர்ஷியன் லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த பெயிண்டர்ஸ் அவங்களுடைய பட்டம் என்ன, அதுக்கப்புறமா வந்து ஃபாரினர்ஸ் யார் வந்தாங்க, அவங்களுடைய புக்ஸ் என்ன, இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமே இதுதான். நம்மளுடைய அந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து தீர்மானிக்க போகிற அந்த சம்பவம் வந்து ஜஹாங்கீர் பீரியடில் தான் நடக்குது. என்னன்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வராங்க. ஃபஸ்ட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் தாமஸ் ஹாக்கின்ஸ். ஓகேங்களா, அவர் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய அந்த ஃபேக்ட்ரியை கட்டுறதுக்கு அனுமதி கேட்குறாரு. ஒரு 3 வருஷம் ஜஹாங்கீர் போர்ட்லேயே இருக்கார். அவர் விட்டுட்டு போன பதிவுகளும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுகள் தான். பட் அவருக்கு வந்து அந்த பர்மிஷன் கிடைக்கல. நெக்ஸ்ட் யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ரோய் வராரு. இவருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்றாரு. ஓகேங்களா, ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஹாக்கிங்ஸ் பண்ணாத தாமஸ் ராய் பண்ணியிருப்பார். என்னன்னா, ஜஹாங்கீர் இஸ் அ ஓபியம் அண்ட் ட்ரக் அடிக்ட். ஸோ அவருக்கு தேவையான அந்த ஒரு காஸ்ட்லி சரக்கை வாங்கி கொடுத்து பிரைப் பண்ணி அவர் வந்து அந்த ஃபர்மான் வாங்கியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் இட் மே பி ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவருடைய ரிலீஜியஸ் பாலிசி. ஜஹாங்கீரோட ரிலீஜியஸ் பாலிசி வந்து அவரும் அவருடைய தந்தை மாதிரியே ரொம்ப ப்ராட் மைண்டட் டாலரண்ட் பாலிசியை தான் வந்து கையாளுறாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்து ஃபெஸ்டிவல்ஸான தீபாவளி, ஹோலி, தசரா, ராக்கி பண்டிகை எல்லா பண்டிகையும் வந்து கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு எக்ஸப்ஷன், இந்த ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா, எக்ஸிக்யூஷன் ஆஃப் குரு அர்ஜுன் தேவ். அதனால தான் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு மெஹரூனிசா, அதாவது வந்து நூர் ஜஹான். ஓகேங்களா, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணது. அவங்க வந்து இவருக்கு வந்து 18வது ஒய்ஃப். ஓகேங்களா, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீனா பஜார் அந்த டைமில் வந்து மெஹரூனிசாவை வந்து பார்க்குறாரு. மெஹரூனிசா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வசீர் இத்முத்தௌலாவுடைய பொண்ணு. ஓகேங்களா, ஸோ அவங்கள வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு மேலே வந்து லவ் வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய தந்தை அவங்க வந்து ஆல்ரெடி வந்து டெப்யூட்டி வசீராக இருக்கார். அவரை உடனே வந்து சீஃப் வசீராக மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பிரதரான ஆசஃப் கான் அவரை வந்து காகை சாமான் அப்படிங்கிற அந்த சீஃப் கரஸ்பாண்டன்ஸாக மாற்றிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கானை சாமான். ஓகே, இதெல்லாம் இந்த பேரை வந்து கேட்பாங்க. ஓகே, இவரை வந்து சீஃப் கரஸ்பாண்டன்ஸாக மாற்றிடுறாங்க. இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா, இந்த குரூப் தான் ஜுண்டா குரூப் அப்படின்னு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, யார் யாருன்னா நூர்ஜஹான், அவங்களுடைய அப்பா, அதுக்கப்புறம் அவங்களுடைய அண்ணன், அதுக்கப்புறமா வந்து ரொம்ப டியரஸ்ட் பிரின்ஸ், ஜஹாங்கீருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிரின்ஸான குரம். ஏன்னா வந்து குஸ்ரு வந்து ரிபல் பண்ணிட்டதால அதுக்கப்புறம் அவருடைய 3வது சன்னான குரம், அவர் மேலே தான் அவர் வந்து ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அவர் தான் பின்னால் ஷாஜகானா மாறுறாரு. இவங்க எல்லாருமே ஒரு குரூப். ஓகேங்களா, அப்போது ஆசஃப் கான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பெண்ணான மும்தாஸ் அவங்கள வந்து ஷாஜகான் கல்யாணம் பண்ணி. ஓகே, இப்படி தான் வந்து அந்த குரூப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. பட் என்ன ஆகுது பின்னடைவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் வந்து டெக்கானுக்கு போகிறாரு. டெக்கானுக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பைன்டு ஃபோர்ஸான அகமது நகர், விஜப்பூர், கோல்கொண்டா இதை வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து அந்த பட்டம் குரம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து அவருக்கு வந்து ஷாஜஹான், ரூலர் ஆஃப் த எர்த் அப்படின்னு அர்த்தம். ஷாஜஹான், ஓகே, கிங் ஆஃப் எர்த், கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த பட்டம் வந்து ஜஹாங்கீர் கொடுக்குறாரு. 30,000 மன்சப் கொடுக்குறாரு. இது வரைக்கும் வேற யாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக கொடுத்ததில்லை. ஸோ 30,000 மன்சப் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ரொம்ப அரகண்ட் ஆயிடுறாரு. ஷாஜகான் ரொம்ப அரகண்ட் ஆகுறாரு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நூர்ஜஹான் வந்து ஜஹாங்கீரோட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. எல்லா இம்பீரியல் அந்த டிசிஷன்ஸையுமே வந்து நூர்ஜஹான் தான் எடுக்கிறாங்க. ஜஹாங்கீரோடைய ஹெல்த்தும் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அதாவது வந்து 1620ஸ்க்கு அப்புறமே அவரால் வந்து ஒழுங்காக எதுவும் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் ட்ரக் அடிக்ஷன் அவரால் அந்த டிசிஷன்ஸ் எதுவும் ஒழுங்காக எடுக்க முடியல. எல்லாமே வர்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட் பாலிடிக்ஸ் வந்து உள்ள வருது. அப்போது எப்போ வேணாலும் வந்து ஜஹாங்கீர் வந்து சாகலாம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபாரின் பாலிசியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னா,
ஷா ஆஃப் ஈரான், ஷா அப்பாஸ். அவர் என்ன பண்றாரு, காந்தகார் கோர்ட் இருக்கு, கோட்டை இருக்குல்ல, அதை வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ இதை மீட்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இவங்க மும்தாஜ் வந்து, மும்தாஜ் இல்ல, நூர்ஜஹான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் அனுப்பலாம் அப்படின்ட்டு வந்து ஜஹாங்கீர் கிட்ட சொல்றாங்க. ஏன்னா எப்ப வேணாலும் ஷாஜகானை அனுப்பிட்டாங்க அப்படின்னா மும்தாஜ் வந்து அவங்களுடைய இன்னொரு மருமகன், அதாவது வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை, இது வந்து ஒரு பெரிய மெகா சீரியல் மாதிரி இருக்கும். பட் இதை என்ன சொல்றது, புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் நீங்க பார்த்துதான் ஆகணும். ஓகேங்களா? ஷாஜகான், மும்தாஜ் இருக்கு, இது இவங்க இருக்காங்க, நூர்ஜஹான் இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பெண் குழந்தை இருக்கு. அதுக்கப்புறமா தான் ஜஹாங்கீர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு இவங்கள. ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பெண் குழந்தைய ஜஹாங்கீருடைய இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி, ஸோ அவரை வந்து மன்னராக்கணுங்கிறது தான் இவங்களோட திட்டம். ஓகேங்களா? ஏன் ரிபல் பண்றாங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஓகேங்களா? பட் இது வந்து ஒரு மெகா சீரியல் மாதிரி தான் இருக்கும். ஓகே, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, இது அவங்களோட பிரச்சனை. ஓகே, ஸோ ஜஹாங்கீருக்கு வந்து ஷாஜகானுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு, அதாவது நம்மள வந்து கோர்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளில சொல்றாங்க, போகக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய கட்டளைகளை வந்து விதிக்கிறாரு அவங்க அப்பா கிட்ட. என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து என் கூடவே வந்து அந்த இன்னொரு பிரின்ஸையும் வந்து என் கூடவே அனுப்புங்க, அப்புறம் நிறைய நிறைய பேரை வந்து எனக்கு அனுப்புங்க, இன்னும் வந்து என்னோட மன்சப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை சொல்லும்போது ஜஹாங்கீருக்கும் வந்துருது. அதுக்கப்புறமா வந்து இவர் என்ன பண்றாருன்னா, காந்தகாரோடைய அந்த எக்ஸ்பெடிஷனுக்கே போகாம விட்டுறாரு. ஸோ காந்தகார் வாஸ் லாஸ்ட் நவ். ஓகேங்களா? இப்போ இவருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இப்போ சண்டை மறுபடியும். எது இப்போ சலீம், அதாவது வந்து சலீமா இருக்கும்போது எப்படி வந்து அக்பரை இவர் எதிர்த்தாரோ, அதே மாதிரி ஜஹாங்கீர் என்ன பண்றாருன்னா இவரோட அப்பாவை எதிர்க்கிறார். இது ஒரு ட்ரெடிஷனாவே வருது. இப்போ அடுத்து வந்து இவர் வந்து மன்னரா இருக்கும்போது இவரோட பிள்ளையான அவுரங்கசீப் இவரை எதிர்ப்பார். ஓகேங்களா? இது ஒரு முகல்ல வந்து ஒரு பெரிய ட்ரெடிஷன் இது. ஓகேங்களா? இது தப்பான ட்ரெடிஷன் தான், பட் இட் இஸ் அ ட்ரெடிஷன். ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார் வருது. ஷாஜகான் வந்து அந்த நோபல் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து வீழ்த்திடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடிதம் ஒன்று எழுதிடுறாரு ஷாஜகான். ஓகேங்களா? நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ராயல் பாடன் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அவருடைய மகன்கள் 2 பேர், தாராஷிகோ, அவுரங்கசீப், இவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே நீ வந்து ரிபல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கோர்ட்டுக்கு, ஜஹாங்கீருடைய அந்த கோர்ட்டில் வந்து கொண்டு போய் வச்சிடுறாங்க. மற்றபடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ரூல் பண்ணுறாங்க, மெஹரூனிசா தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஃபைன் டே ஜஹாங்கீர் வாஸ் டெட். ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அண்ணன் இருக்கார்ல ஆசஃப் கான், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் தான் ஆசஃப் கான். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நோபல்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி ஜஹாங்கீர் அது நூர்ஜஹானை வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சு ஷாஜகானை வந்து அனுப்பி அவர் வந்து அந்த 1628 முடிசூடிடுறாரு. ஸோ இப்படி தான் வந்து ஷாஜகான் வந்து முடிசூடுறாரு. மற்ற ரிவல்ரிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவருடைய மற்ற பசங்க, ஜஹாங்கீருடைய மற்ற பசங்க, அதுக்கப்புறமா வந்து பசங்களோட பசங்க, கசின்ஸு, நெஃப்யூஸு, இவங்க எல்லாரையுமே கொன்னுடுறாரு அவர் முடிசூடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா மறுபடியும் ஒரு சிவில் வார் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. திஸ் வாஸ் அ பேட் பிரசிடென்ஸ் விச் வாஸ் செட் பை ஷாஜஹான். இதே தான் வந்து அவுரங்கசீப் ஃபாலோ பண்ணுவார் அடுத்து. ஓகேங்களா? அதனால தான் ஒரு நல்ல ஒரு மேல் அந்த குரூப்பே வந்து இல்லாமல் முகல் பிறகு. ஓகேங்களா? ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களோட த்ரோனை காப்பாற்றிக்கணுன்றதுல மட்டும்தான் குறியா இருந்தாங்க. ஓகே, ஸோ this was another important story which you have to know. Some stories you have to know, that's all. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இந்த காஷ்மீரில் இருக்கும்போது தான் வந்து ஜஹாங்கீர் வந்து இறக்குறாரு. ஓகேங்களா? அட் த ஏஜ் ஆஃப் 58. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இதுதான் வந்து இத்திமுத் தௌலா டவுன். டியூரிங் நூர்ஜஹான் வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் ரொம்ப அந்த கோர்ட் பாலிட்டிக்ஸில் ரொம்ப இதுவாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இறந்துடுறாரு, சீஃப் வசீர். ஸோ அவருக்கு வந்து கட்டின டோம் தான் இது. இதுதான் முதல்ல முழுக்க மார்பிளால கட்டப்பட்ட ஒரு பில்டிங் இன் முகல் எம்பரர். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத்திமுத் தௌலா டோம்
இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்குது. இதில் தான் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து பீத்ரி தூரா டெக்னிக். இதுதான் அந்த பீத்ரி தூரா டெக்னிக். அதாவது வந்து ஸ்டோன்ஸை வந்து நல்லா அழகான அந்த கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொறிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இது பீத்ரி தூரா அப்படிங்கிற அந்த டெக்னிக். இதுவுமே இந்த பில்டிங்கில் தான் முதல்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா பில்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட்டான அழகழகான ஃபீச்சர்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்து தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் வந்து தாஜ்மஹாலை கட்டியிருப்பார். ஸோ அதனால தான் டியூரிங் த ஏஜ் ஆஃப் ஷாஜகான் முகல் ஆர்கிடெக்சர் கல்மினேட்டட் அண்ட் அச்சீவ்டு இஸ் ஜெனித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ இதுல இருந்து என்ன பண்ணிடுறாங்க, முகல் அந்த மார்பல் ஐடியாஸ் எடுக்கிறாரு, மினரட்ஸை எடுக்கிறாரு, பீத்ரி தூராவை எடுக்கிறாரு, பீத்ரி தூரா டெக்னிக்கை எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவருடைய தந்தையான அவருடைய தாத்தாவான அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அக்பருடைய டோம்ல இருந்து அந்த டோம் அந்த விஷயத்தை எடுக்கிறார். அப்புறமா வந்து அவருடைய கிரேட் கிராண்ட்ஃபாதரான பாபர் கிட்ட இருந்து அந்த பாக் அதாவது கார்டன் டெக்னிக்கை எடுக்கிறார். ஸோ இது எல்லாத்தையும் ஒவ்வொரு இதுல இருந்தும் ஒவ்வொரு ஆர்கிடெக்சர்ல இருந்தும் ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை எடுத்து கல்மினேட் பண்ணது தான் வந்து தாஜ்மஹால். ஓகே, ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத்திமுத் தௌலா டவுன் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை நூர்ஜஹான் டியூரிங் த பீரியட் ஆஃப் ஜஹாங்கீர். அதுக்கப்புறம் பீத்ரி தூரா டெக்னிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஷாஜகான். ஷாஜகான் வந்து இப்போ வந்து முடிசூடிடுறாரு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே இவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ஈ வாண்ட் டு ரெக்கவர் த காந்தஹார். காந்தகார் ஃபோர்ட்டை வந்து மறுபடியும் வந்து ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. காந்தகார் மட்டும் இல்லாமல் அதையும் கொஞ்சம் தாண்டி போயிட்டு பலக் அப்புறமா வந்து பல்கஸ்தான் அப்படிங்கிற அதுக்கு அடுத்த பகுதி இருக்குது. அதில் இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மன்னரை வந்து நியமிச்சுட்டு வரணும்னு இவர் நினைக்கிறார். அதனால தான் இவர் வந்து அந்த கேம்பெயினுக்கு போவார். பட் இட் இஸ் ஆல்சோ ஃபெயிலியர் கேம்பெயின். மற்றபடி டெக்கான் கேம்பெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயின். ஷாஜகானுடைய டெக்கான் கேம்பெயின் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயின். கிட்டத்தட்ட வந்து டெக்கானி ஸ்டேட்ஸ் எல்லாருமே வந்து முகல் சோசர்னிட்டியை ஏற்றுக்கிறக்கூடிய அந்த ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மும்தாஸ் அவங்களுடைய மனைவி, ஆசஃப் கானுடைய பொண்ணு, இவரோட மனைவி. இவங்க வந்து அவங்களுடைய 14வது குழந்தைய பெத்தெடுக்கும் பொழுது 1631 இறந்து. ஓகேங்களா, அப்போதான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நினைவாக அவர் வந்து தாஜ்மஹால் கட்டுறாரு இன் ஆக்ரா, இன் ஹர் மெமரி. அண்ட் ஷாஜகான் இஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் லூயிஸ் 14. ஃப்ரான்ஸில் லூயிஸ் 14 ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா, அவருடைய கண்டெம்பரரி தான் ஷாஜகான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரோனுக்கு பேர் வந்து பீகாக் த்ரோனுன்னு சொல்லுவாங்க. இதோடைய பேர் வந்து தௌத் இ தவாஸ். ஓகே, பீகாக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேரையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, துகத் இ தவாஸ். ஓகே, இதோடைய மதிப்பு மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பில்டிங் கட்டுறாருங்க, ஒரு நகரத்தை கட்டமைக்கிறாரு. அதுக்கு பேர் வந்து ஓல்டு டெல்லி இல்லைன்னா ஷாஜஹானாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முழு டவுனையும் கட்டுறதுக்கான மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 lakhs ஹூன்ஸ், அதாவது வந்து 6 லட்சம் பொற்காசுகள். இதோடைய இந்த பீகாக் த்ரோனுடைய மதிப்பு மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh ஹூன்ஸ். தாஜ்மஹாலோட மதிப்பு மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs ஹூன்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் வெல்த் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அது ஆர்கிடெக்சரில் ரொம்ப விரயம் பண்ணி விரைச்சி இறக்கிறாரு. ஓகே, அவருடைய பர்சனல் லெகசியை ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸாக மாற்றி வைக்கிறார். அதுதான் இன்னுமே வந்து இந்தியாவில் அழகுபடுத்துது. ஓகேங்களா, அதனால தான் அவரை இன்னுமே வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இஸ் த கல்மினேஷன் ஆஃப் த முகல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முகல் அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான். அதுக்கப்புறம் தான் அக்பர்லாம் ஞாபகம் வருவாங்க. ஏன் ஷாஜகான்? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பில்டிங். அதுதான் இதுக்கான காரணம். ஓகே, ஸோ இவரோட பீரியடில் தான் வந்து பிரினியர் அப்புறமா வந்து ட்ரெவனியர் இவங்கலாம் வராங்க. இவங்க யாரு, இவங்களுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. 2018 இந்த ட்ரெவனியர் பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி ஒரு வாட்டி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹீ வாஸ் த ஒன் ஹூ ஷிஃப்டட் த கேபிட்டல் ஃப்ரம் ஆக்ரா டு டெல்லி.
ஆக்ராலேருந்து டெல்லிக்கு திருப்பி மாத்துறாரு, ஷாஜகானாபாத்துக்கு மாத்துறாரு டியூரிங் 1648. அங்கே தான் வந்து ரெட் ஃபோர்ட்டை கட்டுறாரு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆக்ராவில் ஒரு ரெட் ஃபோர்ட் இருக்குங்க. ஆக்ராவில் ஒரு ரெட் ஃபோர்ட் இருக்குது. அதில் வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ கன்ஸ்ட்ரக்டட் த மோட்டி மஸ்ஜித். அதாவது வந்து எம்பரருடைய தனிப்பட்ட அந்த கும்பிடும் அறை, மோட்டி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து மார்பிளில் கட்டுறாரு. ஆக்ராவுடைய ரெட் ஃபோர்ட்டை கட்டினது அக்பர். அந்த ரெட் ஃபோர்ட்டுக்குள்ள மோட்டி மஸ்ஜித் கட்டுறது யாரு? ஷாஜகான். டெல்லியில் ஒரு ரெட் ஃபோர்ட் இவர் கட்டுறாரு. அதில் ஒரு மார்பிளில் ஒரு மோட்டி மஸ்ஜித் கட்டப்படுது. அதை கட்டுறது யாரு அப்படின்னா அவுரங்கசீப். ஓகேங்களா? ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவருடைய மகன். ஓகேங்களா? யாரு? ஷாஜகானுடைய மகன் தாரா ஷிகோ. இவர் தான் ஃபர்ஸ்ட் மகன். அதுக்கப்புறம் இவர் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபேவரட் சன் ஆஃப் ஷாஜகான். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு செக்குலரான ஒரு பர்சன். இவருக்கு வந்து அந்த கோர்ட் பாலிடிக்ஸு, அதுக்கப்புறமா வந்து மிலிட்ரி, இவர் ரொம்ப பெரிய ஜென்ரல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பார். ஓகே, ஸோ உபனிஷத்ஸை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹி டிரான்ஸ்லேட் இன்டு பர்ஷியன் அண்ட் he wrote a book called as மஜ்மா உல் பெஹ்ரன். மஜ்மா உல் பெஹ்ரன் அதாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மிங்கிங் ஆர் கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த டூ ஓஷன், ஐடியாஸ் ஆஃப் டூ ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த உபனிஷத்ஸில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயமும் இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயமும் எல்லாம் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தாங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு புக் எழுதியிருப்பார். அதான் மஜ்மா உல் பெஹ்ரன். ஸோ இதுதான் வந்து ட்ரீசன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரிடெக்ஸ்டில் தாரா ஷிகோ வந்து அவுரங்கசீப் பிடிக்கும்போது இதை காரணமாக காட்டி தான் இவர் இஸ்லாமுக்கு எதிராக இருக்காருன்னு காரணமாக காட்டி தான் அவரை கொள்வார். இந்த புக்கு தான் வந்து அவருக்கு வந்து யமுனாவே முடிய போகுது. ஓகே, அதனால இந்த புக்கை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. மஜ்மா உல் பெஹ்ரன் யார் எழுதுறது? தாரா ஷிகோ எழுதுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் கந்தகார் வந்து அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அடியாக தான் வந்து பார்க்கப்படுது. ஓகேங்களா? டியூரிங் த முகல் பீரியட். பட் ஷாஜகான் டைமில் வந்து அந்த காந்தகாரோடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் இருந்தது அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய இடியெல்லாம் இல்லை. ஆனால் ஷாஜகானோட இம்பார்ட்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கானி ஸ்டேட்ஸை அவர்கிட்ட கொண்டு வந்ததில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அவருடைய ரிலீஜியஸ் பாலிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவுரங்கசீப்போடைய கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷன் மாதிரி தான் ஷாஜகான் இருப்பார். ஹி வாஸ் அ டிவோட் சுன்னி முஸ்லிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஏர்லியர் பீரியட்ஸில் அவுரங்கசீப் எப்படி இருந்தாரோ அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? ஹீ ஆர்டர்ட் சம் டெம்பிள்ஸ் டு பி டெஸ்ட்ராய்டு ஃபார் பொலிட்டிக்கல் பர்பஸ், நாட் ஃபார் ரிலீஜியஸ் பர்பஸ். அவருடைய எனிமீஸ் யாராவது அந்த டெம்பிள்ஸை கட்டியிருப்பாங்க. ஸோ டு டெஸ்ட்ராய் their இமேஜ் he ordered to destroy the temples. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா he also stopped practice of Hindus keeping Muslim slaves. ஹிந்துஸ் நிறைய பெரிய ஜமீன்தார்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க முஸ்லீம் ஸ்லேவ்ஸை யாரும் வச்சிருக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டார். அப்புறம் வந்து அக்பர் வந்து அபாலிஷ் பண்ண பில்கிரிமேஜ் டேக்ஸை வந்து திருப்பி இம்போஸ் பண்ணிவிட்டு ஆனால் கொஞ்சம் கூடிய சீக்கிரமே எடுத்துட்டார். ஓகேங்களா? அடுத்த கொஞ்சம் இது வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டார். ஓகே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுப்பாங்க, இந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய கேட்டுக்கிட்டதுனால சரி அதை கருத்தில் கொண்டு திருப்பி அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. பட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து செலிப்ரேஷன்ஸ், ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் அட் த கோர்ட்லாம் இவர் ஸ்டாப் பண்ணிட்டார். ஸோ லைட் ஒரு மாட்ரேட் அவுரங்கசீப் மாதிரி தான் இவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஆனால் லேட்டர் பார்ட் ஆஃப் த பீரியட், ஓகேங்களா, லேட்டர் ஆஃப் த அவருடைய ரெயினில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக மாறுறாரு. பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லிபரலாக மாறுறாரு. ஏன்னா அவருடைய சன்னுடைய அந்த ஒரு இதனால, தாரா ஷிகோ இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய சன்னான தாரா ஷிகோ, அதுக்கப்புறம் அவருடைய டாட்டரான ஜஹனாரா, இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக்குலராக மாறுறாரு, செக்குலர் மைண்டடாக மாறுறாரு. ஜஹனாரா தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1658 சிவில் வார் வருது. அவுரங்கசீப் வந்து இவரை பிடிச்சு சிறையில் வச்சிடுறாரு. அவரை வந்து கடைசி வரைக்கும் இவர் இறக்குற வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட அடுத்த 8 வருஷம் வந்து இவர் சிறையில் இருக்கார். அதாவது வந்து வேர்ல்டு எம்பரராக தன்னை வந்து முடிசூட்டிக்கப்பட்ட ஒருத்தன் அடுத்த தன்னுடைய கடைசி 8 வருடங்களை சிறையில் கழிக்கிறார்.
ஓகேங்களா. அப்படி சிறையில கழிக்கும்போது இவரை வந்து கூடவே இருந்து பார்த்துக்கிட்டது யாரு அப்படின்னா வந்து ஜெகன்னாரா தான். ஓகேங்களா. ஜெகன்னாரா, ரோஷனாரான்னு 2 பெண் குழந்தைகள் ஷாஜகானுக்கு இருந்தாங்க. அதுல ரோஷனாரா வந்து ஷி இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் அவுரங்கசீப். இப்ப ஜெகன்னாரா இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் தாரா ஷிகோ. ஆனா வந்து அதுக்கப்புறமா அவங்க தந்தை இறந்ததுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவிய குடுத்து கௌரவப்படுத்தி தான் வச்சிருந்தார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹி கன்டினியூட் த இந்து பிராக்டிஸ் ஆஃப் ஜரோக தர்ஷன். அதாவது வந்து பெவிலியன்ல இருந்து மன்னர் வந்து மக்களுக்கு வந்து காட்சி அளிப்பார். ஓகேங்களா. அதுக்கு பேர் வந்து ஜரோக தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இந்து பிராக்டிஸ். இந்து மன்னர்கள் வந்து பண்றக்கூடிய பிராக்டிஸ். அத வந்து இவருமே வந்து ஃபாலோ பண்றாரு. ஓகே. ஸோ இவருடைய ரிலீஜியஸ் பாலிசிஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஸ் வித் யூரோப்பியன் ட்ரேடர்ஸ்னு வரும்போது, யூரோப்பியன் டிராவலர்ஸ், யூரோப்பியன் ட்ரேடர்ஸ்னு வரும்போது, முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது போர்ச்சுகீஸ். அந்த டைம்ல போர்ச்சுகீஸ் தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்தாங்க. ஹூக்ளிக்கு வந்து போர்ச்சுகீஸ் கிட்ட வந்து அவர் வந்து ஃபேக்டரி அமைக்க வந்து அனுமதி குடுக்குறாரு. இவர் தான் அனுமதி குடுக்குறாரு. ஆனா, இவருடைய ஆர்டர்ஸ மீறி என்ன பண்றாங்க போர்ச்சுகீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பைரசில ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்டியானிட்டி மதம் மாற்றத்துக்கு வந்து கட்டாய மதம் மாற்றத்துக்கு வந்து அதுல ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபேக்டரிய வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா. ஃபோர்ட்டிஃபை பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மன்னர், ஷாஜகான் மாரியான ஒரு மன்னருக்கு இதெல்லாம் புடிக்கல. ஸோ, அதனால அவர வந்து அங்க வந்து ஹூக்ளிய இவங்க அட்டாக் பண்ணி அவங்கள வெளிய துரத்திடுறாரு. டச்சு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இவங்க எல்லாருக்குமே வந்து அதே சமயத்துல ஹூக்ளில ஆம், அனுமதியும் குடுக்குறாரு. ஃபேக்டரி அமைக்கிறதுக்கு அனுமதி குடுக்குறாரு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து டியூரிங் த பீரியட் ஆஃப் ஷாஜகான் இதெல்லாம் நடக்குது. அது இல்லாம அவர் என்னென்னலாம் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இம்பார்ட்டண்ட்டான பில்டிங்ஸ் இதுதான் ஷாஜஹானாபாத். ஓகேங்களா. ஓல்டு ஸ்ட்ரக்சர் இது வரைஞ்சது. ஓகேங்களா. யாரோ ஒருத்தர் வந்து வரைஞ்சிருக்காரு. டாப் வியூல இருந்து வரைஞ்சிருக்காரு. இதுதான் ஷாஜஹானாபாத். அதுக்கப்புறமா வந்து தாஜ்மஹால். ஸோ பாருங்க கார்டன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து மினரட்ஸ் இருக்கு. அப்புறம் டோம் இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் புலந்த் தர்வாசா. இங்கேருந்து புலந்த் தர்வாசா ஃபதேபூர் சிக்ரிலேருந்து அந்த புலந்த் தர்வாசா மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்காரு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அராபிக் லெட்டர்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா. ஃபார் பியூட்டிஃபிகேஷன் பர்பஸ். அதுக்கப்புறம் உள்ள வந்து பியூத்ரி தூரா டெக்னிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இது பார்த்தா தான் எப்படி இருக்கும். இங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் மக்கள். அவ்வளோதான் ஹைட்டே. அப்போ எவ்வளோ ஹைட் பாருங்க இது. கிட்டத்தட்ட 16 இயர்ஸ் ஆச்சு தாஜ்மஹாலை கட்டி முடிக்கிறது. ஓகே. இது வந்து எந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த யமுனா. ஓகேங்களா. அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இதுதான் வந்து மோட்டி மசூத். ஆக்ரா ரெட் ஃபோர்ட்ல கட்டப்பட்ட மோட்டி மசூத். மார்புல்ல இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரெட் ஃபோர்ட். ஓகே. இது இல்லாம வந்து திவான் ஐ ஆம், திவான் ஐ காஸ். திவான் ஐ ஆம்ல தான் வந்து அவரு மக்களை வந்து சந்திச்சு அவருடைய பிரச்சனைகளை கேட்பார். திவான் ஐ காஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிரைவேட் இடம். இங்க தான் வந்து அமைச்சர்கள்லாம் வந்து மீட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போடுவார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மோட்டி மசூத், மோட்டி மாஸ்க். அதுக்கப்புறமா வந்து ஷேஷ் மஹால். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து ஜம்மா மசூதி. அதுக்கப்புறம் தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட் இதெல்லாம் கட்டியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த முகல் ஃபாரின் பாலிசின்னு பார்க்கணும். ஃபாரின் பாலிசியை பார்க்கும்போது முகல்ஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் ஏசியா அந்த ரீஜன்ல தான் நம்ம ஃபாரின் பாலிசி எல்லாத்தையுமே பார்ப்போம். இங்க வந்து அவங்க ஃபாரினா அது எதுவுமே எதுக்கல. சவுத் இந்தியாவெல்லாம் அவங்களோட டெரிட்டரி மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ணாங்க. அதனால அதுல ரிலேஷன்ஸ் எல்லாமே ஃபாரின் பாலிசி கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா 3 பேர் இருந்தாங்க அந்த டைம்ல முகலோட பீரியட்ல. அவங்களோட நேச்சுரல் எனிமியான உஸ்பெக்ஸ். ஏன் உஸ்பெக்ஸ் அவங்களோட நேச்சுரல் எனிமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அவங்களுடைய ஃபோர் ஃபாதரான பாபரை ஃபர்கானால இருந்து விரட்டி அடிச்சிருப்பாங்க. ஃபர்கானா அண்ட் சமர்கண்ட்ல இருந்து விரட்டி அடிக்கிறாங்க. அண்ட் தேவர் ஸ்னீஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட்டான எம்பரர்னு பார்த்தீங்கன்னா சஃபவைட்ஸ், இரான் ஷாஸ். ஓகேங்களா. சஃபவைட்ஸ் ஆர் இரான் ஷாஸ். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவர் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஷியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆட்டோமன். ஆட்டோமன் எம்பையர் தேவர் கிளைம் டு பி த நெக்ஸ்ட் ப்ராஃபட் மாதிரியான ஒரு இது கிளைம் பண்ணுறாங்க. சஃபவைட்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபட்டோடைய பெண் வழி சமூகத்திலேருந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஓகே. அவங்களோட ஃபேமிலியிலேருந்து இவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாட்ஷா ஹை இஸ்லாம்
அப்படிங்கிற அந்த டைட்டிலோட அடுத்த கிலாஃபட்டா வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமன்ஸ் தான் இருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளவு இம்பார்ட்டன்ஸான இந்த 3 பவர்ஸையும் பேலன்ஸ் ஆஃப் பவரை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இவங்களோட குறியீட்டு. யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பெரிய ஓவர் பவர் ஆயிடக்கூடாது. அதை மெயின்டைன் பண்ணுறோன்றது தான் வந்து முகலுடைய ஃபாரின் பாலிசி. இது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உஸ்பெக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலுக்கு வந்து ஒரு ஒரு என்வாய் கொடுக்குறாங்க. அதாவது வந்து எம்பசி கொடுத்து 3 பேர் ஆட்டோமேன், ஏன்னா 3 பேருமே சுனி. ஓகேங்களா? முகல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உஸ்பெக்ஸாக இருக்கட்டும், ஆட்டோமன்ஸாக இருக்கட்டும். அப்போ இந்த ட்ரை பார்ட்டியேட்டாக நம்ம வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி ஏன் வந்து சஃபவைட்ஸை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நேரோ செக்டேரியன் அந்த இதுக்குள்ள வந்து முகல்ஸ் ரிலீஜன் வந்து ஒரு தடையா இருக்கக்கூடாது, அவங்கள ஒரு செக்ட் வந்து தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் முகல் வந்து நினைக்கிறாங்க. அக்பர் தான் இது. செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஃபவைட்ஸை எப்போ அழிக்கிறாங்களோ உஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. உஸ்பெக்ஸ் இன்னும் சொல்ல போனால் வந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வர்றதுக்கு கூட அப்புறம் தயாராக இருப்பாங்க. ஸோ தே வாண்டட் டு மெயின்டைன் த த ட்ரை அந்த பேலன்ஸ் இந்த சென்ட்ரல் ஏஷியா. இதுதான் இவங்களோட எய்மாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் ஃப்ரான்டியரான அந்த காந்தகார், கஜினி, காபுல் இந்த லைனை வந்து இவங்க டிஃபெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. இந்த லைனை கிட்டத்தட்ட பாபர்லேருந்து அதாவது வந்து கிட்டத்தட்ட ஷாஜகான் வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் காந்தகார் வந்து அவங்கள விட்டு போகுது. அக்பர் வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 100 வருஷம் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால தான் வந்து எந்த ஒரு படையெடுப்பும் நார்த் ஈஸ்ட்லேருந்து அப்போ அந்த டைம் நார்த் வெஸ்ட்லேருந்து வரவே இல்லை. சயின்டிஃபிக் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காந்தஹார், காபுல், கஜினி. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுங்கிறது தான் இவங்களோட எய்மாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி பலக் ப்ராவின்ஸ், அதில் இவங்களுடைய ஒரு நட்பு மன்னர் வந்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. திஸ் இஸ் ஃபார் த பஃபர் பிட்வீன் த உஸ்பெக்ஸ் அண்ட் முகல் எம்பையர். அந்த பலக் இது வந்து ஒரு பஃபர் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் கூட அந்த பலக் அந்த எக்ஸ்பெடிஷனுக்கு போவார். அவருக்கு தேவையான ஒரு மன்னரை வந்து அந்த பப்பட் எம்பரரை வந்து வச்சிருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்லி எம்பரரை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போவார். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இவங்களுடைய ஃபாரின் பாலிசியாக இருந்தது. அண்ட் தே ஆல்சோ கிளைம்டு ஈக்குவாலிட்டி அமங் தீஸ் கைண்ட் ஆஃப் லெஜண்ட்ஸ். ஓகேங்களா? அட்டமன் மாதிரியான ஒரு எம்பரர், அதுக்கப்புறமா வந்து சஃபவைட் மாதிரியான ஒரு எம்பையர் கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களும் ஒரு ஈக்குவலான ஒரு எம்பரர் தான், எங்களுக்கும் வந்து நீங்கள் ஈக்குவலான மரியாதையை கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. தே கிளைம்டு ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த 4 விஷயம் தான் வந்து அவங்களோட ஃபாரின் பாலிசியில் இன்றியமையாத ஒரு விஷயம். ஓகேங்களா? மெயினான தீம் இதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே வாண்டட் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் பவர். தே டிடன்ட் சக்கம் டு த செக்டேரியன் டிவைட். அதுக்கப்புறம் தே வாண்டட் டு மெயின்டைன் the scientific borders of Kandahar, Kabul, Ghazni, and then they claimed equality within the Ottoman and Safavid Empire. இந்த 4 தான் வந்து முகலுடைய ஃபாரின் பாலிசியில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபாரின் பாலிசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெக்கான் பாலிசி ஆஃப் முகல்ஸுக்கு நம்ம வரோம். டெக்கான் பாலிசி, இந்த டெக்கான் பாலிசி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மன்சப்தாரி கிரைசிஸ், அதுக்கப்புறமா டிஸ்இன்டகிரேஷன், இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் முகல் எம்பையர் இதெல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம விரிவாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டெக்கான் பாலிசி அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் முன்னாடி போக வேண்டியதாக இருக்கும். இப்போ பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டான்னு ஒரு பேட்டில் ஒன்று நடந்திருக்கும் 1565. இந்த டைமில் தான் வந்து விஜயநகர் எம்பையர் வந்து கம்ப்ளீட்டாக ரவுட் பண்ணப்படுது ஆஃப் த கம்பைன்டு ஆர்மி ஆஃப் த 5 சுல்தான்ஸ், 5 டெக்கானி சுல்தான்ஸ்: அகமது நகர், பிஜப்பூர், கொல்கொண்டா, பெதார், பெரார். ஓகேங்களா? ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான், அகமது நகர், பிஜப்பூர் அண்ட் கொல்கொண்டா. தே கம்பைன்லி கிரஷ்டு த விஜயநகர் எம்பையர். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, சதாசிவராயா தலைமையில் பேணுகொண்டா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்புறமா வந்து இந்த சங்கமா டைனாசிட்டி வில் பி ரீப்ளேஸ்டு பை த அரவிடு டைனாசிட்டி. அவங்க வந்து ஒரு சாதாரண ஸ்மால் கிங்ஸாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த ஆம்பிஷன், இவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் திருப்பி வந்து இவங்களோட எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஸ்டேட்டஸுக்கு மறுபடியும் போயிடுறாங்க. காமனான எனிமியை அழிஞ்சிட்ட உடனே என்ன ஆகும், இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க. அப்போது அகமது நகரும் பிஜப்பூரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து தே கிளைம்டு ஷோலாப்பூர்.
அந்த டெரிட்டரி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எப்படி வந்து அந்த ராய்ச்சூர் டோப் வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம சொன்னோமோ, துங்கபத்ரா டோப் இம்பார்ட்டன்ட்னு சொன்னோமோ, இதுக்குள்ள தான் வந்து சண்டை நடக்கும். விஜயநகருக்கும் பாமினிக்கும் சண்டை நடந்தது அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி அகமது நகருக்கும் பிஜாப்பூருக்கும் வந்து எதுக்கு சண்டை வரும்னு பார்த்தீங்கன்னா, ஷோலாப்பூருக்கு தான் சண்டை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து தே வாண்டட் பெரார் ஃபார் தெம்செல்ஃப். அகமது நகர் வந்து பெரார் அப்புறமா வந்து பிதார், ரெண்டு பேருமே வந்து பிதாருக்கு வந்து சண்டை போடுறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து த ப்ராவின்ஸ். ஓகேங்களா? இது வந்து அகமது நகர். இது வந்து அகமது நகர். அதுக்கப்புறம் அகமது நகர், பிஜப்பூர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் இருக்கிறது பிதார், இதுக்கு மேலே இருக்கிறது பெரார். ஸோ தே கிளைம்டு த பெரார். ஓகேங்களா? பெரார் யார் யார் இருக்கா அப்படின்னா ஹிமத் ஷாஹீஸ் இருக்காங்க, அகமது நகர் நிசாம் ஷாஹீஸ் இருக்காங்க, பிதார் வந்து பரீத் ஷாஹீஸ் இருக்காங்க, குதுப் ஷாஹீஸ் வந்து கோல்கொண்டாவில் இருக்காங்க. ஓகேங்களா? பிஜப்பூரில் ஆதில் ஷாஹீஸ் இருக்காங்க. ஸோ அகமது நகருக்கும் பிஜப்பூருக்கும் எப்பயுமே வந்து ஷோலாப்பூர் நடுவில் இங்கே ஷோலாப்பூர் இருக்கும், அங்கே தான் சண்டை வரும். அதுக்கப்புறமா வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து பிதாருக்கு சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அகமது நகர் வந்து எப்பயுமே வந்து பெரார் மேலே ஒரு கண்ணா இருந்தது. பெரார் எப்பயுமே வந்து குஜராத்தோடைய சுல்தான்ஸ் அவங்களுடைய ஹெல்ப்போட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க காப்பாற்றிக்கிறாங்க தன்னை. பட் குஜராத்தை வந்து அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1560s 1570s இட் இஸ் கேப்சர்டு பை முகல்ஸ். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்து கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிடுது. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் ஷிஃப்ட் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு கேப்சர் முகல் கேப்சர் ஆஃப் குஜராத். அதுக்கப்புறமா வந்து அடுத்து வந்து முகல்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா தே வாண்டட் டு கான்சென்ட்ரேட் ஆன் த சவுத் இந்தியா. ரெண்டு இம்பார்ட்டன்டான காரணம். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தே கம்ப்ளீட்லி கன்சாலிடேட்டட் நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவை கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கவர்டட் குஜராத். குஜராத்தை கவர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ரீசன்ஸ் இருக்குது. அதை நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம். இட் இஸ் அ ஃபெர்டைல் லேண்ட். அதுக்கப்புறம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? அரேபியன் சி ட்ரேடுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஹஜ் யாத்திரைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதனாலலாம் வந்து குஜராத் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கேப்சர் பண்ணோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த வே ஃபார் சவுத் இந்தியா ஓப்பன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த சவுத் இந்தியாவில் தான் வந்து அட்ராசிட்டிஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் அட்ராசிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் நம்ம டைரெக்டாக வந்து நம்ம கிட்ட இருந்தால் போர்ச்சுகீஸோட அட்ராசிட்டிஸை நம்மளால் வந்து ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். பிகாஸ் ஹஜ் பயணம் போகிற they are not even leaving the royal ladies who are going for hajj yatras. ஓகேங்களா? அது இது கம்பல்சரியாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மதம் மாற்றி விடுறதுலேருந்து அதுக்கப்புறம் they wanted to expand their power to land also. இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய சவுத் இந்தியா டெக்கானும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு வந்து முகல்ஸ் கன்வின்ஸ்ட். ஸோ வாட் தே வாண்டட் டு டூ இஸ் தே வாண்டட் ஜஸ்ட் த சூசர்னிட்டி. இணைச்சிக்கணும்னு நினைக்கல, எக்ஸாஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல. டெக்கானி சுல்தான்ஸ் சூசர்னிட்டியை ஏற்றுக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டிப்ளமேட்டிக் அஃபென்சிவாக போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவில் வந்து அகமது நகர், பிஜப்பூர், கோல்கண்டாக்கு ஒரு இது வராங்க, அக்ரிமெண்ட் வராங்க. என்னன்னா இப்போ வந்து பெராரை நான் பார்த்துக்கிறேன், அதாவது வந்து அகமது நகர்கிட்ட பெரார் கொடுத்துட்றாங்க, நீ ஓவர் ரன் பண்ணிக்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், விஜயநகர் எம்பையர்ஸை நாங்கள் இந்த சைடு பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு வந்து ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வராங்க. ஓகேங்களா? இதுக்கு நடுவில் பிதாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் பிரிச்சுக்கிறாங்க. பிதார் சைட் ஓகே, அங்கே கொஞ்சம், அதுக்கப்புறம் இவங்க பிஜப்பூர் கொஞ்சம், கோல்கொண்டா கொஞ்சம் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 எம்பரர்ஸ் டு பி எக்ஸாஸ்டட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாரும் பெராரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து இந்த டைமில் தான் வந்து மேலே வரும். இம்பார்ட்டன்ஸ் அவங்க ராஜ்புட்டுக்கும் அவங்களுக்கும் சில டிஃப்ரென்ஸும் இருக்குது, ஒத்துமையும் இருக்குது. டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தெம் வேர் இண்டிபெண்ட் ரூலர்ஸ் லைக் ராஜ்புட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க எந்த ஒரு கிளானுக்கும் வந்து ஒரு லீடர்லாம் கிடையாது. கிளானாக லீடர் கிடையாது. ராஜ்புட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சௌஹான் அப்படிங்கிற அந்த கிளானுக்கு லீடராக இருந்தாங்க. ஸோ தே அட்லீஸ்ட் வந்து சப்போர்ட், இந்த சௌஹான் அந்த குரூப்பாவது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி இவங்களுக்கு எந்த ஒரு கிளான்ஸுமே கிடையாது.
ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ராஜ்புட்ஸ் அண்ட் மராத்தாஸ். பட் ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆல்சோ ஹாவ் த லேண்டட் அரிஸ்டோக்ரஸி. ஜமீன்தார்ஸாக இருந்தாங்க அந்த டைம். அதே மாதிரி தே ப்ரொவைடட் லூஸ் ஆக்சிலரிஸ், அதாவது வந்து மர்சனரிஸ் மாதிரி அவங்க வந்து செயல்படுறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கீஸ் அப்படின்னு பேர். பர்கீஸ், லூஸ் ஆக்சிலரிஸ் ஆர் பர்கீஸ். இந்த அவங்க வந்து குடும்பமாக இருந்தாங்க. ஓகேங்களா, மோர்ஸ்ன்னு முடியும், அதுக்கப்புறமா வந்து நிம்பல்கர் அப்படின்னு முடியும், கேட்டின் முடியும். இந்த மாதிரி வந்து குடும்பமாக இருந்தாங்க. ஓகே, தே கண்ட்ரோல்டு. அண்ட் தென் மகாராஷ்டிரா பிராமின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, தே கண்ட்ரோல்டு த ரெவென்யூ அஃபேர்ஸ் அண்ட் நெகோசியேஷன்ஸ் வித் த ரெஸ்பெக்ட் டு த டெக்கானி சுல்தான்ஸ். டெக்கானி சுல்தான்ஸுக்கு இல்லை, இவங்க வந்து பேஷ்வாஸ் மாதிரி வந்து செயல்பட்டாங்க, மகாராஷ்டிரா பிராமின்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எதுலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதில் ஷா வந்து என்ன பண்ணுறாரு, முதல்ல இப்ராஹிம் ஆதில் ஷா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு வின் ஓவர் மராத்தாஸ் அவங்களுக்கு வந்து நிறைய பொசிஷன்ஸ் அண்டு அதுக்கப்புறம் சர்வீசஸை கொடுக்குறாரு. அதே மாதிரி அகமது நகர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கன்கோஜி நர்சி அப்படிங்கிற ஒரு மகாராஷ்டிரா பிராமின், அவரை வந்து முதல்ல வந்து பேஷ்வாவாக அறிவிக்கிறாரு நிசாம் ஷா ஆஃப் அகமதாபாத். இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் இந்த டைமில் தான் பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல் அப்புறம் வந்து அட்வான்ஸ் பண்ணுறாங்க. டியூரிங் 1576 கந்தேஷ் அப்படிங்கிற அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு முகல்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துல வந்து அக்பர் வந்து பிஸி ஆயிடுறாரு. ஓகேங்களா, வேற ஒரு இடத்துல அக்பர் வந்து பிஸி ஆயிடுறதுனால நெக்ஸ்ட்டு 1598 வரைக்கும் டெக்கான் பக்கம் வரவே இல்லை அவர். ஓகே, வர்றதுக்கான காரணம் என்னன்றது நம்ம ஆல்ரெடி சொன்னோம். தே ஹவ் ஆல்ரெடி கன்சாலிடேட்டட் த நார்த் இந்தியா. அதுக்கப்புறமா வந்து விந்தியா மவுண்டன் தான் வந்து நார்த்தையும் சவுத்தையும் டிவைட் பண்ணுது. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய டிவைட் இல்லை. இதுல இருந்து மெடிவல் காலத்துல இருந்தும் அதுக்கு முன்னாடி காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிராவலர்ஸாக இருக்கட்டும், மர்ச்சன்ட்ஸாக இருக்கட்டும், பில்கிரிம்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து போயிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி துக்ளக்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் அந்த கல்ச்சரலாகவும் சரி, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாகவும் சரி, கமர்ஷியலாகவும் சரி, த கம்யூனிகேஷன் பிட்வீன் த டூ நார்த் அண்ட் த சவுத் காட் ஸ்ட்ரென்தன்ட். இட் வாஸ் எய்டட் பை த முகமது பின் துக்ளக்குடைய கேபிட்டல் சேஞ்ச். அதுவும் ஒரு காரணமாக வந்து கருதப்படுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஆசிர்கர் ஃபோர்ட்டுங்க. கடைசி கேம்பெயின், அக்பரோட கடைசி கேம்பெயின் இதுதான் 1601. ஆசிர்கர் ஃபோர்ட், கந்தேஷ், இதை வந்து அவர் வந்து பிடிக்கிறார். நெக்ஸ்ட் மறுபடியும் பிடிக்கிறார். ஓகேங்களா, இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் த லான்ச் பேட் ஃபார் த ஃபர்தர் அனெக்சேஷன்ஸ் ஆஃப் த சவுத் இந்தியா போகணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நாம் அப்புறம் பின்னாடி வரேன். இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெராரை வந்து அனெக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து முகலோட பிரின்ஸ் முரத், அக்பருடைய பையன், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அவருடைய டிஃபென்ஸ், அவரோட தலைமையில் வந்து போகிறாங்க. போகும்போது அகமது நகரை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது யாரு, அகமது நகரை அப்போ கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற அந்த நிசாம் ஷாஹி, அந்த ரூலர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகதூர் அப்படிங்கிறவர். பகதூர் இஸ் அ பாய் கிங், 9 வயசு தான். ஸோ அவரை வந்து அரியணையில் அமர்த்திட்டு யார் வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அத்தையான சாந்த் பிபி அப்படிங்கிறவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் அதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெக்கானி கோஷ்டி பூசல் அங்கே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஓகேங்களா, இவங்களுக்கும் ஆல்ரெடி சண்டையாக தான் இருக்கும். இந்த சண்டையில் ஈஸியாக வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் ரெசிஸ்டன்ஸே கிடையாது, ஈஸியாக வந்து அகமது நகர் கேபிட்டல் வரைக்கும் வந்துடுறாங்க. அப்புறமா வந்து சாந்த் பிபி என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த கோட்டைக்குள்ளே வந்து உள்ளே பூந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் வருது. என்ன அக்ரிமெண்ட்னா, பெராரை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அகமது நகரை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு நல்ல அக்ரிமெண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து பெராரை வாங்கிக்கிறாங்க. பகதூர் ஷாவை வந்து ஒரு மன்னராக வந்து முகல் ட்ரூப்ஸ் வந்து இது பண்ணிவிட்டு ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. த கேப்சர் ஆஃப் பெரார் இருக்குது பார்த்தீங்களா, இட் அலாரம்டு அதர் ஸ்டேட்ஸ். ஏன்னா பெரார் வந்து ஒரு கம்ப்ளீட் பெர்மனன்ட் லான்ச் பேட் மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். முகல்ஸ் எப்போ வேணாலுமே வந்து மற்றவங்க கிட்ட வரலாம். தேர் இஸ் நோ பஃபர் பிட்வீன் த அதர் ஸ்டேட்ஸ். அகமது நகராக இருக்கட்டும், விஜயபூரா இருக்கட்டும், கோல்கொண்டாவாக இருக்கட்டும், எதுக்குமே வந்து அதுக்கப்புறம் பஃபரே இல்லை.
அதனால இவங்க 3 பேருமே திருப்பி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்த் பிபியை கொன்னுடுறாங்க. எதிர் எதிர் அப்போசிஷன்ல இருக்கிறவங்க சாந்த் பிபியை கொன்னுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைன்ட் ஆர்மி, இவங்க 3 பேரும் கம்பைன்ட் ஆர்மியோட மறுபடியும் போறாங்க. த கம்பைன்ட் ஆர்மி வாஸ் ரவுட்டட் பை முகல்ஸ். இது அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? அந்த டைம்ல அப்ப இந்தியால ரொம்ப பெஸ்டான ஆர்மி யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் முகல்ஸ். திஸ் இஸ் ஒய், திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தயர் மன்சப்தாரி சிஸ்டம். மன்சப்தாரி அண்ட் ஜாகிர்தாரி சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டான அந்த கண்ட்ரோல் இருந்ததுனால தே ஒன். அது மட்டும் இல்லாமல் தேர் சுப்பீரியர் ஆர்டிலரி பவர். இது ரெண்டும் தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் சில ஃபேக்டர்ஸ் நான் சொல்லிடுறேன். யூ ஹாவ் டு நோ அபவுட் த கோர்ட் பாலிட்டிக்ஸ் ஆஃப் த அந்த டெக்கானி ஸ்டேட்ஸ். அது என்ன கோர்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னலாக வந்து எப்பயுமே வந்து நியூ கமர்ஸ், அதாவது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நியூ கமர்ஸ்னால் வந்து கரீப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கும் டெக்கானிஸ் இவங்களுக்கும் எப்பயுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். டெக்கானிஸ்குள்ளேயே வந்து ஹபீப்ஸ், அதாவது வந்து அபிசைனியன், எத்தியோப்பியா இந்த மாதிரியான குரூப்பு, அப்புறம் ஆப்கான் குரூப், இவங்க 2 பேருக்குமே சண்டை இருந்துருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய சண்டை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு மன்னர் இறந்துட்டா போதும், இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க டு பிகம் த ரோல் ஆஃப் கிங் மேக்கர். ஏன்னா கிங் மேக்கர் ஆயிட்டா அப்படின்னா அடுத்த மன்னர்கிட்ட இருந்து அவங்க கன்செஷன்ஸ் நிறைய எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ், அவங்களுடைய கரியரை வந்து ப்ராஸ்பெக்டை வந்து அவங்க பார்த்துக்கிறதுனால அவங்க அப்படி பண்ணாங்க. அதே மாதிரி 3 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அகமது நகர், பிஜப்பூர், கோல்கொண்டா, இவங்களுக்குள்ள எப்படியும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு, ஃப்ரீக்வெண்ட் வார்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டேரியன் கான்ஃப்ளிக்ட்டும் இதில் இன்னொரு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. ஷியாஸ் வந்து இங்கே வந்து நிறைய ஆதிக்கம் செலுத்தினாங்க. மேலே முகல்ஸ் வந்து சுனிஸ். பட் இங்கே இருக்கவங்க டெக்கானி ஸ்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஜப்பூர், கோல்கொண்டாலாம் ஃபுல்லாக வந்து ஷியான்னே அவங்க அறிவிச்சிட்டாங்க. மற்ற இடத்துல பிஜப்பூரில், அகமது நகர்லாம் பார்த்தீங்கன்னா ஷியா பார்ட்டி வாஸ் ஸ்ட்ராங்கர். இது வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட்டான அந்த கோர்ட் பாலிட்டிக்ஸில் ஒன்று. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அனதர் ஐடியா கால்ட் அஸ் மாதவாய் ஐடியா. மாதவாய் ஐடியா அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஜஸ்டிஸை வந்து நிலைநாட்டுறதுக்காக ப்ராஃபட்டோட ஃபேமிலியிலேருந்து ஒரு மாதாய், ஓகேங்களா, அவர் வந்து வருவார் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா. இந்த ஐடியாவும் வந்து டெக்கானில் வந்து ரொம்ப பேர் போன ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ இவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை இருந்துச்சு, இவங்களை வந்து ப்ராசிக்யூட் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேர் இஸ் அ மெனன்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ், இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து 1605 இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா? இப்படி இறந்துடுறாரா. இப்போது அந்த டைமில் அந்த அவங்களுக்குள்ள முகல் கமாண்டர்ஸ்குள்ளே எப்பயுமே வந்து ஒரு சண்டை. ஒரு பெரிய மன்னர் இருக்கும்போது அங்கேயுமே அந்த கோர்ட் பாலிட்டிக்ஸ், அந்த இன்டர்னல் ஸ்ட்ரைஃப்லாம் இருக்கும்ல. ஜஹாங்கீர் வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ மேன் கால்ட் அஸ் மாலிக் ஆம்பர். அவர் வந்து ஈஸ் அ அபசைனி, அதாவது வந்து எத்தியோப்பியன் பான் ஸ்லேவ். அவங்க அந்த ஸ்லேவ் மார்க்கெட்ல இருந்து யார் வாங்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கஸ்கான் அப்படிங்கிற ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஹபீப், ஓகேங்களா, அவர் வந்து வாங்குறாரு. அபிஸ் குரூப்பில் இருக்கிற ஒரு ஒரு ஓனர் வாங்குறாரு. அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே மாலிக் ஆம்பர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா இடத்துக்கும் அவருடைய சர்வீஸை கொடுக்குறாரு. பிஜப்பூருக்கு போகிறாரு, கோல்கொண்டாவுக்கு போகிறாரு, மறுபடியும் அகமது நகருக்கே வந்துடுறாரு. அகமது நகருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அபிஸ் அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அவரோட அவங்கள இணைச்சிக்கிட்டு இவர் வந்து ஒரு பெரிய ஆளாக மாறிடுறார். மாறி அந்த பகதூர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ட்ரைபார்ட்டியட் அந்த போர்லேயே வந்து அவர் கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர்டசா நிசாம் ஷா டூ அப்படிங்கிற ஒரு நிசாம் ஷாஹி பிரின்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா அந்த டைமில் நிறைய பிரின்சஸ் இருப்பாங்க, பிரின்சஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறாருன்னா நீ தான் இனிமேல் பண்ண, உன் பேர் வந்து மோர்டசா நிசாம் ஷாஹி டூ அப்படின்னு பேர் வச்சு அவருடைய பொண்ணையும் கொடுத்து இவர் வந்து பேஷ்வாக அறிவிச்சுக்கிறார். ஸோ இவர் ஒரு பப்பட் ரூலரை உட்கார வச்சுட்டு இவர் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு, ஆட்சி பண்ணும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல் கமாண்டர்ஸ் கிட்ட இருந்து பெரார்,
அதுக்கப்புறம் பால்காட், அதுக்கப்புறம் அகமது நகர், இது எல்லாத்தையுமே வந்து மீட்கிறார். ஸோ திஸ் வாஸ் அகைன் அ ஃபர்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த கெயின்ஸை வந்து ஜஹாங்கீர் வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்குள்ள இவர் வந்து ரேஸ் ஆயிடுறாரு பெருசா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இப்ராஹிம் ஆதில் ஷா 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற ஆதில் ஷா. ஓகேங்களா. 1580ஸ்க்கு அப்புறம் வந்த ஆதில் ஷா இவர். இப்ராஹிம் ஆதில் ஷா 2 என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு. இவருக்கு பேர் வந்து ஜகத்குருன்னும் பேர். ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எப்படி இருக்கும், அகமது நகர் இப்படி இருக்கும், அதுக்கப்புறமா வந்து இங்க பீஜாப்பூர் இருக்கும், இங்க முகல் டெரிட்டரிஸ் இருக்குன்னா, முகல் டெரிட்டரிஸுக்கும் அகமது நகருக்கும் இந்த பீஜாப்பூருக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த அகமது நகர். திஸ் வில் ஆக்ட் அஸ் பஃபர் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அகமது நகர் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து இவர் ஆதரவு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கந்தஹார் ஃபோர்ட் வந்து கொடுக்குறாரு. கந்தஹார் ஃபோர்ட் வந்து தெலுங்கானால ஒரு ஃபோர்ட் இருக்கு கந்தஹார்னு, அந்த ஃபோர்ட் கொடுக்குறாரு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து நடக்குது. ஸோ இவர் தான் வந்து மாலிக் ஹாம்பர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரின்ஸ்க்கு பேர் தான் வந்து அந்த மோர்டசா நிசாம் ஷா 2. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வெற்றி மேலே வெற்றி வருது. வெற்றி வந்தோடனே என்ன ஆகும், அகந்தையும் கூடவே வந்துடும். அரகன்ஸ் ஆயிடுறாரு. அரகன்ஸ் ஆகி நோபல்ஸ், மராத்தாஸ், அதுக்கப்புறமா வந்து இவங்க கூடவே இருந்த நோபல்ஸ், அபிசைனியன் நோபல்ஸ், இவங்க எல்லாரையுமே பகச்சிக்கிறது. இதை வந்து கண்டுபிடிச்ச கானி கான் அப்படிங்கிற அந்த டெக்கன்ல இருக்கக்கூடிய முகல் வைஸ்ராய், அவர் என்ன பண்றாரு, இவங்க எல்லாரையுமே வந்து அவர் பக்கம் இணைச்சிட்டாரு. இது எல்லாமே கோர்ட் பாலிடிக்ஸ்ங்க, வேற ஒன்றும் கிடையாது, சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே. அப்படி இணைச்சிக்கிட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு ஃபோர்ஸ் ஆன அகமது நகர், பிஜப்பூர், கோல்கொண்டா 1616ல மறுபடியும் வந்து ஜெயிக்கிறாரு. மறுபடியும் ஷாஜகான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அந்த கதை இங்கே தான் திருப்பி வருது. ஷாஜகான் இஸ் ஆல்சோ டிஃபீட்டிங் த கம்பைன்டு ஃபோர்ஸ் ஆன அந்த அகமது நகர், பிஜப்பூர், கோல்கொண்டாவை ஜெயிக்கிறார். ஜெயிச்சு வார் இண்டெம்னிட்டி வாங்குறாரு. பிஜப்பூர் கிட்ட இருந்தும் அதுக்கப்புறம் அகமது நகர் கிட்ட இருந்தும் 5 லட்சம் ஹூன்ஸ் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இவங்க கிட்ட இருந்து இவங்க எடுத்துக்கிட்டார்ல, பெராரு, அப்புறம் அகமது நகர், இதெல்லாம் எடுத்துக்கிட்டார்ல, இந்த ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராவின்சஸ், இதெல்லாம் திருப்பி வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அது ஆல்ரெடி வாங்கினது இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்ஜாயினிங்கான ஏரியாஸ் 14 கோஸ். ஓகேங்களா. ஒரு கோஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 2,50,000 ருபீஸ் வரக்கூடிய ரெவென்யூ வரக்கூடிய அந்த இடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 14 கோஸை வாங்கிடுறாரு. ஸோ இப்படி வாங்கிட்ட உடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இவருடைய அந்த அந்த இது வந்து குறைஞ்சிடும், செல்வாக்கு குறைஞ்சிடும். அப்போ இவரோட செல்வாக்கை இவர் திருப்பி பண்ணணும்னா என்ன பண்ணுறது, இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க திருப்பி. ஸோ அப்படி அடிச்சுக்கிட்ட போய் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலாப்பூரை திருப்பி வந்து இவர் வந்து டிஃபீட் பண்ணுறாரு. பிஜப்பூர் கிட்டேருந்து சோலாப்பூரை எடுத்துக்கிறாரு மாலிக் ஆம்பர். அதுக்கப்புறமா வந்து நௌசர்பூர் அப்படிங்கிற ஒரு புது கேபிட்டலை வந்து இப்ராஹிம் ஆதில் ஷா கட்டுறாரு. ஓகேங்களா. பிஜப்பூரில் அதை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா கொளுத்துறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த பாலிடிக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவில் மாலிக் ஆம்பர் வந்து மராத்தாஸோடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கே அவரை புரிய வைக்கிறாங்க. ஓகேங்களா. மராத்தாஸ் வந்து அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, நம்ம டெக்கான் பாலிடிக்ஸில் நம்ம எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயரு அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் ஆம்பர் தான். ஏன்னா நிறைய மராத்தாஸை சேர்த்துக்கிட்டு அவர் தான் வந்து அவங்கள பெரியாளாக்கியே விடுறாரு. இந்த கான்ஃபிடென்ஸ் தான் பின்னால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஒரு இண்டிபெண்ட் பிளேயராக அந்த மராத்தி கிங்டமை உருவாக்குறதுக்கும் டெக்கான் பாலிடிக்ஸில் ப்ளே பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் மாலிக் ஆம்பர் பற்றி தனியாக சொல்லணும் அப்படின்னா, தோடர்மாலுடைய அந்த ஜப்தி சிஸ்டம், அதாவது வந்து ஐனை தசாலான்னு சொல்லியிருப்பேன் அக்பர் பீரியடில், அந்த ஜப்தி சிஸ்டம் வந்து இங்கே கொண்டு வர்றாரு, டெக்கானி ஸ்டேட்ஸுக்கு கொண்டு வர்றாரு, அகமது நகரில் கொண்டு வர்றாரு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அவருடைய ரிஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து அவருடைய டோம்பு குலந்தாபாத் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து மாலிக் ஆம்பருடைய டோம்பு இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஷாஜகான் வராரு. இதெல்லாம் வந்து ஜஹாங்கீர் பீரியடில் நடக்குது. ஜஹாங்கீர் பீரியடில் என்ன நடந்துச்சு, அப்போது ஜஹாங்கீர் வந்து அட்லீஸ்ட் வந்து அக்பர் எப்படி விட்டுட்டு போனாரோ அதையாவது கடைசியாக அவர் வந்து பிடிச்சிட்டாரு, கன்சாலிடேட் பண்ணிட்டார் இப்போ. ஓகேங்களா. எதையும் முன்னாடி அட்வான்ஸ் பண்ணலனாலுமே அவர் வந்து எதையும் இழக்கலை. இது அவருடைய ஒரு பெரிய சாதனை தான். நெக்ஸ்ட் வந்து ஷாஜகான் வராரு. ஷாஜகான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1626 வராரு. வரும் பொழுது தேர் இஸ் அ முகல் வைஸ்ராய். ஓகேங்களா. கவர்னர், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
காஹை ஜஹான் லோடி. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய கரப்ஷனில் ஈடுபடும்போது இவரை வந்து மறுபடியும் டெல்லிக்கு வந்து கூப்பிட்றாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வு தரோம், நீங்கள் வாங்க. ஏன்னா உடனேலாம் கூப்பிட முடியாது, ஓகேங்களா? அப்போது அது மாதிரி கூப்பிடலாம்னு நினச்சி கூப்பிடும்போது நடுவில் இவருக்கு தெரிஞ்சிடுது நம்மளை அரெஸ்ட் தான் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஹீ டிஃபெக்ட்ஸ் டு அகமது நகர், ஓகேங்களா? அகமது நகர் சுல்தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அசைலம் கொடுக்கும்போது ஜஹாங்கீருக்கு ஷாஜகானுக்கு கோவம் வந்தது. நான் அந்த மாதிரி ஒரு முகல் வைஸ்ராயை, அதுவும் வந்து ஒரு டிஃபெக்டான வைஸ்ராயை இவர் கொடுக்கறதுங்கிறது இட் இஸ் அ டைரக்ட் த்ரெட் டு த சாவர்னிட்டி. அவர் வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி, நீ எல்லாம் ஒரு மன்னரே இல்லைங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஷாஜகானுக்கலாம். ஸோ ஷாஜகான் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அகமது நகர் இருக்கக்கூடாது. நவ் வி ஹாவ் டு எக்ஸாஸ்ட் திஸ் கிங்டம் அப்படின்னு முடிவெடுத்துறாரு. இட் இஸ் அ ஷிஃப்ட் ஃப்ரம் த ஜஹாங்கீர் அண்ட் அக்பர்ஸ் பாலிசி. அக்பராக இருக்கட்டும், ஜஹாங்கீராக இருக்கட்டும், என்ன நினச்சாங்கன்னா, அகமது நகர், பிஜப்பூர், கோல்கொண்டா இதெல்லாம் இருக்கட்டும், பட் முகல்ஸோடைய சூசர்னிட்டியில் இருக்கட்டும். எப்படி ராஜ்புட்ஸ் இருக்காங்க, அவங்களும் ஒரு கிங்டம் தான். அவங்க முகல்ஸை வந்து சூசர்னிட்டியாக எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இவங்களும் இருக்கணும்னு நினச்சாங்க. பட் ஷாஜகான் என்ன முடிவு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அகமது நகர் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, டிப்ளமேட்டிக்காக இப்போ ஐசோலேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அகமது நகரை. மிலிட்ரி அப்புறம் டிப்ளமேட்டிக் ஐசோலேஷன். அப்போ பிஜப்பூருக்கு எழுதுறாரு, பிஜப்பூர் சுல்தான் இப்ராஹிம் ஆதில் ஷாவுக்கு என்ன எழுதுறாருன்னா, யூ மெயின்டைன் யுவர் நியூட்ரலிட்டி டியூரிங் த வார். நான் அகமது நகரை வந்து பிடிச்சதுக்கப்புறம் ஐ வில் சீட் யூ 1/3 ஆஃப் த டெரிட்டரின்னு எழுதுறாரு. அப்போது அதே மாதிரியே வராரு, கிட்டத்தட்ட வந்து பிடிக்கிறாரு. ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிசாம் ஷாஹி வந்து இப்ராஹிம் ஆதில் ஷாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்களும் பின்னால் வந்து உங்களுக்கும் இதே நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக ஒரு லெட்டர் எழுதுனோடனே இப்ராஹிம் ஆதில் ஷா யூட்டன் அடிச்சிடுறாரு. யூட்டன் அடித்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிடுறாரு, ஓகேங்களா? ஹெல்ப் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த நிசாம் ஷாஹி இது மட்டும் இருக்குது, ஓகேங்களா? இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மராத்தாஸ் ஆர் டிஃபெக்டிங் ஃப்ரம் அகமது நகர் டு முகல் எம்பையர். அப்படி ஒரு மராத்தா சீஃப் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஹாஜி போஸ்லே. இவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியோடைய தந்தை சஹாஜி போஸ்லே. இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பூனாவுடைய ஜாகிரை தராங்க. 5000 மன்சாப் கொடுத்து பூனாவோட ஜாகிரை வந்து தராங்க, ஓகேங்களா? இதே சூழ்நிலையில் பேரலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒரு சீரீஸ் பாருங்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய சீரீஸ். இது ஆக்சுவலாக இந்த கோர்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சீரீஸு. ஃபத்தே கான் அப்படிங்கிறவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பேர்லாம் தேவையில்லை, ஓகேங்களா? இவர் வந்து இஸ் அ சன் ஆஃப் மாலிக் அம்பர். அவரை வந்து நிசாம் ஷாஹி ரூலர் என்ன பண்ணுறாருன்னா பேஷ்வாவை அறிவிக்கிறார். எதுக்கு? முகல்கிட்ட இருந்து அவங்கள காப்பாற்றணுங்கிறதுக்காக. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஓப்பன் நெகோசியேஷன், சீக்ரெட் நெகோசியேஷன்ஸில் வந்து ஈடுபடுறாரு ஷாஜகான் கிட்ட. எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிசாம் ஷாஹியை கொடுத்து விட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் நெகோசியேஷன்ஸில் ஈடுபடுறாரு. ஈடுபடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து பூனா ஜாகிரை கொடுத்துட்றாரு. சஹாஜி கிட்ட இருந்து பிடுங்கி மஹத்கானுக்கு கொடுத்துட்றாரு. சஹாஜி கோவம். அதனால என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே இவரும் மாலிக் அம்பர் மாதிரியே இவரும் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நிசாம் ஷாஹி பிரின்ஸை பிடிச்சி இனிமேல் நீ தான் பிரின்ஸ், இனிமேல் நீ தான் மன்னன், உனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி கம்பைன்டு ஆர்மி ஆஃப் பிஜப்பூர் ஷஹாஜி போகிறாங்க. இட் வாஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி ரவுட்டட் பை த முகல்ஸ். அதே மாதிரி அந்த நிசாம் ஷாஹியும் வந்து அந்த குவாலியர் பிரிசனுக்கு அமைச்சிடுறாங்க அந்த நிசாம் ஷாஹியை. ஸோ தேர் கம்ஸ் த எண்ட் ஆஃப் நிசாம் ஷாஹி. அகமது நகர் வாஸ் அனெக்ஸ்டு பை த முகல்ஸ். அகமது நகர் வந்து முகல்ஸ் வந்து அனெக்ஸ் பண்ணிடுறாங்க. அனெக்ஸ் பண்ணிவிட்டு பட் நியூ ட்ரீட்டி வந்து போடுறாங்க. ஆதில் ஷாஸுக்கும் வந்து அதாவது வந்து பிஜப்பூருக்கும் கோல்கொண்டாவுக்கும் வந்து நியூ ட்ரீட்டி வந்து கொடுக்குறாரு ஷாஜகான். என்னென்னா, நீங்கள் சூசர்னிட்டியை மட்டும் ஏற்றுக்கோங்க, தட்ஸ் ஆல். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 1/3 ஆஃப் த அந்த லேண்டை தந்துடுறேன், அகமது நகரை தந்துடுறேன். வருஷம் நீங்கள் எவ்வளோ எனக்கு கொடுக்கணுன்னா 12,000 கோர்ஸ் கொடுக்கணும். 12 lakhs ருப்பீஸ் வந்து நீங்கள் எனக்கு ஆனுவலாக கொடுக்கணும். யார்கிட்ட? இது பிஜப்பூர்கிட்ட. கோல்கொண்டா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முகல்ஸுக்கு 2 lakh ஹூன்ஸ் கொடுக்கணும், 2 lakh பொற்காசுகள் கொடுக்கணும். அது வந்து 12 lakh ருப்பீஸு, இது 2 lakh ஹூன்ஸ்.
ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி பீஜப்பூருக்கு 4 lakh wounds கொடுத்துட்டு இருந்தீங்க, அது தேவையில்லை. அதுக்கு பதில் 2 lakhs wounds வந்து நீங்கள் இனிமேல் முகல்ஸுக்கு தரணும். அதே மாதிரி யூ போத் ஹேவ் த ஃப்ரீ ஹேண்ட் டு எக்ஸ்பேண்ட் டு த சவுத். நீங்கள் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களா, கம்பைண்டாக போய் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1/3 of the territory which was annexed, which will be annexed by Golconda, 2/3 of the territory will be annexed by Bijapur அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு அந்த அவுரங்கசீப் காலம் வரைக்கும் இப்படி தான் போகுது. அவுரங்கசீப் தான் கடைசியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜப்பூர் கோல்கொண்டா இதையும் இணைச்சிக்கிறார். ஓகே, அது எப்படி இணைக்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் கிளைமேக்ஸுக்கு போயிடும். ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெக்கானுடைய அந்த கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அலி ஆதில் ஷா ஒரு 2-3 மன்னர்களை பற்றி படித்தா போதும், அவங்க தான் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அலி ஆதில் ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஹோல்ஸ் டிஸ்கஷன் வித் ஹிந்து அண்ட் முஸ்லீம் செயின்ட்ஸ். அலி ஆதில் ஷா நெக்ஸ்ட் வந்து கேத்தலிக் மிஷினரிஸை வந்து அக்பருக்கு முன்னாடியே கூப்பிட்டது இவர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் அ லைப்ரரி, இ கன்ஸ்ட்ரக்டட் லைப்ரரி. அதுக்கப்புறமா வந்து வாமன் பண்டிட் அப்படிங்கிறவர் வந்து அந்த லைப்ரரியனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு இப்ராஹிம் ஆதில் ஷா 2, இவரை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜகத்குரு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹீ கம்போஸ்ட் அ புக் கால்ட் அஸ் கிதப் உல் நௌரஸ். ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். ஸோ we can interpret that Naurus is meaning as musics. நௌரஸ்னா மியூசிக்னு அர்த்தம்னு நினச்சிக்கலாம். ஓகேங்களா, நௌரஸ்பூர் அப்படின்னு ஒரு பில்டிங் கட்டுறாரு அப்படின்னா மியூசிக்கல் சிட்டியாக இருக்கலாம் மேபி. இந்த நௌரஸ்பூரை தான் வந்து மாலிக் ஆம்பர் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறாரு. பிகாஸ் ஏன் மியூசிக்கல் சிட்டின்னு சொல்கிறேன்னா, ஈ செட்டில்டு மெனி மியூசிஷியன்ஸ் இன் தட் சிட்டி. ஓகே, நௌரஸ்பூர். நெக்ஸ்ட் வந்து முகமது குலி குதுப் ஷா. ஹி வாஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் அக்பர் and he wrote in many languages. தெக்கானி உருது, பர்ஷியன், தெலுங்கு, இந்த மாதிரி வந்து நிறைய லாங்குவேஜஸில் இவர் வந்து நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் he was the one who constructed சார்மினார். சார்மினாரை வந்து 1591-92 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு முகமது குலி கான். ஓகேங்களா, குதுப் ஷா. ஸோ he also wrote first one to introduce secular notes. ப்ராஃபிட் பற்றியும் நிறைய எழுதியிருக்காரு. அதே நேரத்தில் செக்குலராக நேச்சர், லவ், சோஷியல் லைஃப் பற்றியும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார். அதே மாதிரி பிஜாப்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டண்ட்டான பில்டிங் உங்களுக்கு தெரியணும். இப்ராஹிம் ரவுசா, இது வந்து இப்ராஹிம் ஆதில் ஷாவுடைய மௌசோலியம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கோல் கொமஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து இருக்கிறதுலையே இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் டோம் எவர் கன்ஸ்ட்ரக்டட், கோல் கொம்பஸ். ஓகே, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம போயிடலாம். யோக விஸ்தாரா அப்படிங்கிறது வந்து மகாராமாயணா. ஓகேங்களா, திஸ் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு பர்ஷியன் பை நஸ்ருதீன் பானிபட்டி. இதுவும் ஒரு கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நஸ்ருதீன் பானிபட்டி டிரான்ஸ்லேட்டட் யோக விஸ்தாரா. டியூரிங் விச் ரெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் இது எல்லாமே வருது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கோ ஃபார் அக்பர். ஓகேங்களா, அக்பர் தான் நிறைய பண்ணியிருப்பாரு டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட்டே உருவாக்குறது அக்பர் தான். ஓகே, அவுரங்கசீப் வராதுனாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியணும், அவர் வந்து ஒரு கஞ்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, அவர் வரமாட்டார். பில்டிங் ஏதாவது வந்து இது மாதிரி வருது, ஹுமாயூனுக்கு டைமே கிடையாது. அவரே வந்து என்ன சொல்கிறது, அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்தார். அவர் எங்கே இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணுறது. அதே மாதிரி ஷாஜகான் பில்டிங் கட்டுறதுக்கே டைம் இல்லை, அவர் எப்படி இதை பண்ணியிருப்பார். டிரான்ஸ்லேஷன் வந்துச்சுன்னா இதை போட்டுருங்க, பெயிண்டிங்னு வந்துச்சுன்னா ஹுமாயூன் போடுங்க, மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் தெரியாத பட்சத்தில். ஓகே, அதே மாதிரி பில்டிங் ஏதாவது வருதுன்னா ஷாஜகான் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் அழிச்சது யார் அப்படின்னா அவுரங்கசீப் போட்டு விடுங்க. Who among the following Mughal emperors shifted the emphasis from illustrated manuscripts to the album into individual portrait? கேட்டிருக்கான் பாருங்க 2019. ஓகே, ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஹுமாயூன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஃபரன்ஸ் டு தான்சேன், which one of the following statements are not correctனு இருக்கு. ஓகேங்களா, நாட் கரெக்ட் அப்படின்னு வந்தால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாட் கரெக்ட் ஆக்க முடியும் அப்படின்னா, இஃப் இட் இஸ் அ ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்.
ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை நாட் கரெக்டாக ஆகும். இதில் எது ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கண்டுபிடிங்க, அதுதான் நாட் கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். தான்சேன் வாஸ் த டைட்டில் கிவன் பை எம்பரர் அக்பர். இந்த எம்பரர் அக்பருக்கு எடுத்துட்டு யாரை வேணாலும் போடலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு தான்சேன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மியூசிஷியன்னாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படியே தெரியலனாலும் பரவாயில்ல, இதுலேயே எல்லாமே ஹீ கம்போஸ்ட் திரௌபத்ஸ் ஆன் ஹிந்து காட்ஸ் அண்ட் காடட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஹீ கம்போஸ் சாங்ஸ் ஃபார் ஹிஸ் பேட்ரன்ஸ். ஹீ இன்வென்டட் மெனி ராகாஸ். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், ஃபேக்சுவலாக இல்லை பாருங்கள் மற்ற மூணுமே. ஓகேங்களா, இதில் மட்டும்தான் இந்த ஏரியாவை எடுத்துகிட்டு வேறு யாரை வேணாலும் ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஓகே, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலியரோட மன்னர் விக்ரமஜித் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா தான் சென்ற டைட்டில் வந்து அவருக்கு கொடுத்துருப்பார். அவரோட இயற்பெயர் வேறு. ஓகேங்களா, அது என்னன்றதை கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபாரின் ட்ராவலர்ஸ் எலாபரேட்லி டிஸ்கஸ்ட் த டைமண்ட்ஸ் அண்ட் டைமண்ட் மைன்ஸ் இன் இந்தியா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெவனர். அவர் வந்து ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு ஜெர்ம் மர்ச்சன்ட் அவர். ஓகே, 2018 கேட்ட கேள்வி இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு முகல் இந்தியா, வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஜாகிர்தார் அண்ட் ஜமீன்தார்? ஜாகிர்தார் அண்ட் ஜமீன்தார், நான் ஜாகிர் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா தேர் இஸ் மன்சப்தார் சிஸ்டம். அதை ரெண்டாக பிரிப்பாங்க, ஜாட் அப்புறம் வந்து சவார் அப்படின்னு பிரிப்பாங்க. ஜாட் இஸ் அ பர்சனல் ரேங்க்கு. சவார் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஹார்சஸ் கேவல்ரி மேன் தே ஹாவ் டு ஹாவ். ஓகேங்களா, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சம்பளம்னு ஒன்று கொடுக்கணும். அதை ரெண்டு வடிவாக கொடுப்பாங்க, கேஷ் வடிவாக கொடுப்பாங்க, இன்னொன்று வந்து லேண்டில் கொடுப்பாங்க. இந்த லேண்டில் கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஹீர். ஓகேங்களா, அப்போது இந்த மன்சப்தாருக்கு இந்த ஜஹீர் கொடுக்குற ஒரு பேர் ஜஹீர்தார்னு ஆகிறார். ஓகே, தட்ஸ் ஆல். ஜமீன்தார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜமீனில் இருக்கக்கூடிய ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜமீன்தார் அப்படின்னு அர்த்தம். இதை ஒரு லோக்கல் ராஜாவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பண்ணையாராக இருக்கலாம். இது ரெண்டு பேரையுமே வந்து ஜமீன்தார்னு மாற்றி கூப்பிட்ருக்காங்க. இந்த லோக்கல் ராஜாவுக்கு இன்டர்னல் அட்டானமி இருக்குது, கீழே இருக்கக்கூடிய அந்த பண்ணையாருக்கு இன்டர்னல் அட்டானமிலாம் கிடையாது. அவர் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்னா ஒரு 25% அவருக்கு வந்து வச்சுக்க முடியும். கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த லேண்ட் ரெவன்யூவில் 25% அவருக்கு வச்சுப்பார். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபாரின் அக்கௌண்ட்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க ஜமீன்தார்ஸை பற்றி. அண்டு திஸ் லோக்கல் ராஜாங்கிறதுனால ஜமீன்தார் சிஸ்டம் இஸ் அ ஹெரிடிட்ரி சிஸ்டம். மன்சப்தார் சிஸ்டம் இஸ் நாட் அ ஹெரிடிட்ரி சிஸ்டம். ஜாகிர்தாரை மாற்றி கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க இதுக்கு. ஜாகிர்தார்ஸ் வேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த லேண்ட் அசைன்மெண்ட்ஸ் இன் லூ ஆஃப் ஜுடிஷியல் அண்ட் போலீஸ் டியூட்டிஸ். ஜாகிர்தாருக்கு அதெல்லாம் கிடையாது, ஜுடிஷியல் போலீஸ் டியூட்டிலாம் கிடையாது. அவங்களோட சம்பளத்தை ஜாகிராக அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம், இவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். லேண்ட் அசைன்மெண்ட்ஸ் டு த ஜாகிர்தாஸ் வேர் ஹெரிடிட்ரின்னு இருக்குது, இதுவும் ராங். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் டி, நெய்தர் 1 nor 2. த அரைவல் ஆஃப் பாபர் இன்டு த இந்தியா லெட் டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கன் பவுடரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி கன் பவுடர்லாம் தெரிஞ்சிருந்தது. பட் ஆர்ட்லரியை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது தான் பாபர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆர்ச்சஸ் அண்ட் டோம்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணாரா? அதுவும் கிடையாது, ஆல்ரெடி இருந்தது. ஆர்ச்சஸ் டோம்ஸ் எல்லாமே இருந்தது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ட்ரைமுரைட் டைனாசிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் பி, 3 only இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இபதத் கானா அப்படிங்கிறது மாஸ்க் ஃபார் த யூஸ் ஆஃப் ராயல் ஃபேமிலியாக கிடையாது. அக்பருடைய ப்ரைவேட் ப்ரேயர் சேம்பரா? அதுவும் கிடையாது. த ஹால் இன் விச் அக்பர் ஹெல்டு டிஸ்கஷன் வித் ஸ்காலர்ஸ் வித் வேரியஸ் ரீஜன்ஸா? இதுதான் கரெக்டு. த ரூம் இன் விச் த நோபல்ஸ் பிலாங்கிங் டு த டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் கேதர்டு டு டிஸ்கஸ். த ஹால் இன் விச் ஹெல்டு, இது தப்பு, இதுவும் தப்பு, அதனால தான் உடனே பார்க்கக்கூடாது. The room in which the nobles belonging to different religions gathered to discuss religious affairs. The hall in which Akbar held discussions with scholars of various religions. இதுதான் கரெக்ட். நோபல்ஸ் கிடையாது, ஸ்காலர்ஸ். ஓகேங்களா, எவ்வளோ வந்து தெரிஞ்சாலுமே எப்படி கேட்டிருக்கான் பாருங்க.
ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதிலலாம். வித் ஹூஸ் பெர்மிஷன் டிட் த இங்கிலீஷ் செட் அப் தயர் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி? யாரோட பர்மிஷன்? ஜஹாங்கீர். அந்த டைம்லாம் கோல்டன் பீரியட். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான கேள்விலாம் இருக்காது. பட் எப்படி மாறும் அப்படின்னா, வித் ஹூஸ் பெர்மிஷன் இருக்குல்ல, அதுக்கு பதில் அக்பர்ஸ் பெர்மிஷன் இங்கிலீஷ் செட் அப் தயர் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இன் சூரத். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 வேற ஏதாவது ஒரு கேள்வி வரும். ஷாஜகான் routed the Portuguese from Hooghly due to privacy, their activity of privacy and fortification. Statement number 2. Statement number 3. Akbar wanted to expand the suzerainty, Mughal suzerainty to South India for destroying the Portuguese power. Statement number 3. இப்படி கேள்விகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இதை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி கேட்குறாங்க இப்போலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினாக இருந்ததை 3 கொஸ்டினாக ஒரு கொஸ்டின் ஆகுறாங்க. ஓகே. இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஹூ வாஸ் அப்துல் ஹமீத் லாகூரி அப்படின்னா அஃபிஷியல் ஹிஸ்டாரியன் ஆஃப் த ரெயின் ஆஃப் ஷாஜஹான். ஓகேங்களா? பாட்ஷா நாமான்னு எழுதினவர் அவர் தான். ஓகேங்களா? ஷாஜகானுடைய சரிதையை எழுதினவர், சுயசரிதையை எழுதினவர். பக்தா துக்காராம் வாஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் விச் முகல் எம்பையர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீ இஸ் த கண்டெம்பரரி ஆஃப் ஜஹாங்கீர். In the year 1613, where was the English East India Company given permission to set up the factory அப்படின்னு கேட்டிருக்காங்க. It is with respect to சூரத். ஓகேங்களா? Consider the following statement. 2003ல கேட்டிருக்காங்க. கிதாப் ஐ நௌரஸ், a collection of songs in praise of Hindu deities அப்புறம் முஸ்லீம் saints was written by இப்ராஹிம் ஆதில் ஷா 2 தான். இப்போ தான் நம்ம பார்த்தோம் நௌரஸ். அப்புறமா இதை பாருங்கள் 2003ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகே. நெக்ஸ்ட்டு அமீர் குஷ்ரு வாஸ் த ஆரிஜினேட்டர் இன் இந்தியா ஆஃப் த early ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கல் ஸ்டைல்ஸ் known as குவாலி. இதுவும் கரெக்ட். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதோட நம்ம ஜஹாங்கீர், ஷாஜகான் அப்புறம் டெக்கானி சுல்தானேட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த கிளைமேக்ஸ் அண்ட் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த முகல் எம்பையர் பார்ப்போம். அதுக்கப்புறம் ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் பார்ப்போம். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதோட உங்களோட மிடிவல் இந்தியா வில் பி ஓவர். ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க.